ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேங்க பிரதர். ம் நீங்க எப்படி இருக்கீங்க? பாபா நினைவுல எப்படி இருக்கீங்க? நானும் டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர். அப்பா நினைவு Okay. சூப்பரா இருக்குது. இன்னைக்கு ஓகேங்க பிரதர். நினைவை பத்தி தான் சொல்லியிருந்தார். நேற்று கர்மயோகியை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ம் இந்த கர்மயோகியா இருந்தா என்ன பலன் ஏற்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அப்பா. ம் அப்புறம் உணவை பத்தி சொல்லியிருக்காரு. அப்பா நினைவுல இருந்து எப்படி உணவு சமைச்சா அதனுடைய பலன் என்ன, அதனுடைய பிராப்தி என்ன, பக்தி மார்க்கத்துல உண்டாயிருக்குது அப்படிங்கறதெல்லாம் சூப்பரா சொல்லியிருந்தாரு அப்பா. இன்னைக்கு சூப்பர் முரளி சிஸ்டர். ம் பார்க்கலாம். ம் 2/10/2024 ம் முரளி பாபா என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் செய்வீர்களானால் ம். அநேகருக்கு உங்களின் சாட்சாத்காரம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆமா, நினைவுல இருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யும் போது என்ன ஆகுமா, எல்லாருக்கும் சாட்சாத்காரம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்ன்றாரு அப்பா. சாட்சாத்காரம்னா நம்ம நினைவுல இருக்கும் போது எப்படின்னா நம்மளுடைய தேவி தேவதா ரூபம் இருக்கு இல்லையா, பக்தர்களுக்கு நம்மளுடைய அந்த தேவி தேவதைகளினுடைய காட்சி கிடைக்கும். அவங்க யார மனசுல நினைச்சிருக்காங்களோ, அவங்க குலதெய்வமா தெய்வமா நினைச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சாட்சாத்காரம் உங்க மூலமா ஏற்படும். அவங்க கண்ணுக்கு நீங்க தெய்வம் போல தெரிவிங்க அப்படிங்கிறாரு. எதன் அடிப்படையில? நீங்க நினைவுல இருக்கணும் அதுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சாட்சாத்காரம் ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்த கேள்வி, ம் சங்கம யுகத்தில் ம் பிரதர் சாட்சாத்காரம் சொன்னோன்னா, பிரம்ம பாபா கடைசியா இருக்கும்போது அவரோட அந்த ஒளி சொரூபம் மட்டும்தானே தெரிஞ்சது நிறைய பேருக்கு. பிரம்ம பாபாவோட தேகம் தெரியல. பரிஸ்தா ஸ்வரூபம் சிஸ்டர், அது பரிஸ்தா ஸ்வரூபம் சாட்சாத்காரம் அது கிடைச்சது எல்லாருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் இங்க பிரம்ம பாபாவை சரண்டர் ஆகும் போது எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, விஷ்ணுவோட சாட்சாத்காரம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு. ஆமா, அத சொல்றாரு அப்பா. அதையும் சொல்லிட்டு இந்த பரிஸ்தா சாட்சாத்காரமும் ஏற்பட்டாலும் ஏற்படலாம், அது நமக்கு தெரியாது இல்லையா, அவங்க எந்த மாதிரி பார்வையில பாக்குறாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம நினைவுல இருக்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பலன் கண்டிப்பா ஏற்பட்டே தரும். ஆனா நமக்கு தெரியாது நம்ம எந்த ஸ்வரூபத்துல இருக்கோமோ அதனுடைய சாட்சாத்காரம் ஏற்படும். 5 ஸ்வரூப பயிற்சி செய்ய சொல்லியிருக்காரு இல்லையா அப்பா. தேவி தேவதா ஸ்வரூபத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவி தேவதாவுடைய சாட்சாத்காரம் ஏற்படும். நீங்க பரிசுத்த ஸ்வரூபத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்த ஸ்வரூபத்தின் காட்சி ஏற்படும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இறுதி நேரத்துல பிரம்ம பாபா பரிசுத்த ஸ்வரூபத்தின் அந்த இதுலயே இருந்தாரு. அதனால உங்களுக்கு பரிசுத்தாவுடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டுச்சு. ஆரம்ப காலத்துல அவர் நாராயணன் நசாலே இருந்தாரு. அதனால நாராயணனுடைய சாட்சாத்காரம் எல்லாத்துக்கும் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி உங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு சாட்சாத்காரம் ஏற்படும். ஓ சரி சரி. ஓகேங்க பிரதர், நம்ம எந்த விதத்துல இருக்கோமோ அத பொறுத்துதான் நடக்கும்ன்றீங்க. ஓகேங்க பிரதர். நீங்க தேகமா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது சாதாரண மனிதர்கள் போலதான் தெரியுவீங்க. தெரியும். ஆமா, கரெக்ட் தான். ஓகேங்க பிரதர். கேள்வியில சங்கமயுகத்தில் எந்த ஒரு விதி மூலம் தனது இதயத்தை மனதை சுத்தப்படுத்த முடியும்? நினைவிலிருந்து பதில் என்ன சொல்றார் பாபனா, நினைவிலிருந்து உணவு சமைக்க வேண்டும், மேலும் நினைவிலிருந்து சாப்பிடவும் வேண்டும். அப்போது இதயம், அதாவது மனசு சுத்தமாகி விடும், கிளீன் ஆயிடும்ன்றாரு. சங்கமயுகத்துல பிராமணர்களாகிய உங்கள் மூலம்தான் சமைக்கப்பட்ட பவித்திர பிரம்மா போஜனம் தேவதைகளுக்கும் கூட மிகவும் பிடித்தமானதாகும். யாருக்கு பிரம்மா போஜனத்தின் மீது மதிப்பு உள்ளதோ அவர்கள் தட்டை கழுவி கூட குடித்து விடுவார்கள். மகிமையும் அதிகம் உள்ளது. நினைவில் சமைக்கப்பட்ட உணவு சாப்பிடுவதால் சக்தி கிடைக்கிறது, இதயம் சுத்தமாகிறதுன்றார் பாபா. ஆமா, நினைவுல இருந்துதான் உணவு சமைக்கணும். அந்த சமைச்ச உணவை தான் நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. அப்ப நினைவுல இருந்து சமைக்கும் போது சக்தி கிடைக்குது. பாபாவுடைய நினைவுல இருக்கிறதுனால பாபாவுடைய சக்தியும் அந்த உணவுல நிரம்பப்படுது. கூடவே என்ன ஆகுது, இதயம் கூட சுத்தமாகுது அதை சாப்பிட்றதுனால. அதாவது மனசு தூய்மை அடையுது. அது நல்லா அனுபவம் பண்ணி பார்த்தா தெரியும் சிஸ்டர். நம்ம உண்மையிலேயே நினைவுல இருந்து சமைச்சோம்னா சாப்பிட்ட உடனே நமக்கு ஒரு திருப்தி இருக்கும், மனசே மொத்தமா தூய்மையானது போல தெரியும். அதான் சொல்லுவாங்க அன்னம் போல் எண்ணம் அப்படின்னு. அப்ப அந்த அன்னத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. அதான் பிரம்மா போஜன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ணம், நம்மளுடைய எண்ணம் நினைவு பாபாவோட இணைஞ்சிருக்குது இல்லையா, அந்த எண்ணத்தின் அதிர்வுகள் அந்த உணவுல
சமைக்கும் போது இறங்குது. அதனாலதான் சக்திகளும் கிடைக்குது அந்த உணவுக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அது அந்த பிரம்மா போஜன் வந்து தேவதைகளுக்கு கூட பிரியமானதான் அப்படின்னு சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. பிராமணர்களான நாம அப்பாவுடைய நினைவுல இருந்து சமைக்கக்கூடிய அந்த உணவு பிரம்மா போஜன் தேவதைகளுக்கு கூட பிரியமானது அப்படின்னு சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாது. ஏன்னா பிராமணர்களான நாம தான் தேவதையாக போறோம். இருந்தாலும் இதனுடைய நினைவார்த்தமா அங்க எழுதி வச்சிருக்காங்க சாஸ்திரத்துல துவாபர யுகத்துல. அப்படிப்பட்ட மகிமைக்குரிய உணவா இருக்குது அது. அப்படிப்பட்ட மகிமையை தெரிஞ்சிருக்கவங்க என்ன செய்வாங்களாம், பிரம்மா போஜனை சாப்பிட்டுட்டு அத தண்ணி ஊத்தி கழுவி கூட குடிச்சிடுவாங்க. அவ்வளவு மகிமைக்குரியது அப்படிங்கறத சொல்றாரு. கழுவி குடிப்பாங்கன்றாரு. ஆமா. அப்படி நம்ம செய்யணும்னு அவசியம் இல்ல, சொல்லுவாங்க. சன்னியாசிகளுக்கு அந்த உணவு மேல அவ்வளவு இது இருக்குது, மரியாதை இருக்கும், அதனால அவங்க சாப்பிட்டு தட்டை கூட கழுவி குடிச்சிருவாங்கன்ட்டு சன்னியாசிகளை பத்தி சொல்லுவாங்க. அதுக்கு ஒப்பானதுதான் ரொம்ப மகிமைத்துவம் வாய்ந்ததுதான். ஆனா நம்ம தட்டை கழுவி குடிக்கணும்னு அப்படிலாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. அவ்வளவு மகிமைக்குரியதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. மதிப்பு மரியாதை மகிமை கொடுக்கறாங்க அதுக்கு. ஆமா, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த உணவு அப்படிங்கறதுக்காக சொல்றாங்க. அப்படி தேவதைகளுக்கு கூட கிடைக்காத அந்த உணவு அப்படிங்கிறாங்க. ஏன்னா தேவதைகளா இருக்கும்போது அப்பாவுடைய நினைவு இருக்காது இல்லையா? ஆமா, அப்பாவுடைய நினைவு இருக்காது. அப்ப சமைக்கப்பட்ட உணவு எப்படி இருக்கும்? அப்பாவுடைய நினைவு இல்லாம அந்த சக்தி இல்லாம இருக்கும், சக்தி இல்லாம போயிடும் இல்லையா? அத பிரம்மா போஜன் சொல்ல முடியாது இல்லையா, தேவதைகள் சமைக்கக்கூடிய உணவை. ஆனா இங்க அப்பா நினைவுல இருந்து சமைக்கக்கூடிய உணவு தானே அத பிரம்மா போஜன் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட சக்தி நிறைஞ்ச உணவை தேவதைகள் கூட சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லுவாரு ஒரு வேற முரளியில. ஓகே, அப்படிப்பட்ட மகத்துவமான உணவு இது. சமைக்கிறதுனால சக்தி நிறைய கிடைக்குது, மனம் இதயம் தூய்மையாகுது. அத புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிரசாதம் கூட ரொம்ப மரியாதையா வாங்கி ஒரு மதிப்பா சாப்பிடுவாங்க. பிரசாதம் கடவுளோட பிரசாதம் அப்படி சொல்லுவாங்க. ஆமா, கோயில்ல கொடுக்கும் போதே அவ்வளவு இதா சாப்பிடுறாங்க இல்லையா? ஆனா பாருங்க, அங்க மனிதர்கள் தான் சமைப்பாங்க. அப்பா நினைவுலையா சமைப்பாங்க? உண்மையான அறிமுகம் எந்த ஆத்மாவுக்கும் கிடையாது இல்லையா, எந்த பக்தர்களுக்கும் கிடையாது இல்லையா? ஒரு பாவனையில சமைப்பாங்க, அவ்வளவுதானே தவிர முழுமையான அறிமுகம் தந்தைய ஒரிஜினலா நினைச்சு அவங்க சமைக்கிறது இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கே அவ்வளவு சக்தி கிடைக்குது அப்படின்னா இது எப்படிப்பட்ட சக்தின்னு பாபா உணர வைக்கிறாரு. பரமாத்மா நினைவுலே செஞ்சீங்கன்னா உங்க இதயம் சுத்தமாகும்ன்ற, அதாவது மனசு, உங்களோட மனசு ஆத்மா அனைத்தும் சுத்தப்படுத்தப்படுது அந்த நினைவுனால. அந்த நினைவுன்ற ஒரு டச் கொடுக்கறாரு. அந்த நினைவுக்கு நினைவு வரத்துக்கு ஒரு விதவிதமா சொல்றாரு. அதுல இந்த பிரம்மா போஜனம் இன்னும் நிறைய சக்தி கொடுக்கும் அப்படின்றாரு. நீங்க உண்மையிலே நல்ல நினைவுல இருந்து சமைச்சீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் சிஸ்டர். நமக்கு நல்ல யோகா வரும், புத்தி அங்கங்கயும் அலைப்பாயாது, ஞான சிந்தனை சூப்பரா இருக்கும். அது ஒரு ஃபீல் சிஸ்டர். நமக்கு திடீர்னு ஏதாவது மன உளைச்சல் ஆயிட்டான்னா கூட நல்ல நினைவுல இருந்து சமைச்சு சாப்பிடுங்களேன் அந்த உணவை. அப்ப அந்த மன உளைச்சல் எங்க போச்சுன்னே தெரியாது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், பிரஷரு எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அது ஏதோ ஒரு மேஜிக். அதான் அப்பாவை மந்திரவாதின்னு சொல்றாங்க. ஏதோ மேஜிக் பண்ணிட்டாரு சாப்பாடை கொடுத்து நமக்கு, சாப்பாடுல சக்தியை நிரப்பி. கரெக்ட் கரெக்ட். ஓம் சாந்தி சொல்லி பாபா சொல்றாரு. அது வந்து பெருமைக்காக சொல்றதுல, உண்மையிலேயே அதை ஃபீல் பண்ணி சமைச்சு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆமாங்க பிரதர், கண்டிப்பா. தண்ணி கூட அப்படிதான். இப்போ நம்ம காலைல டிஃபன், இப்போ நான் டிஃபன் காலைல பண்ணும்போது கூட பாபாக்கு போக் வச்சுட்டு சாப்பிட்டேன். ரொம்ப நல்ல லேசா இருக்கு மனசு. அப்படித்தான் இருக்கும் சிஸ்டர். சரி, ஓகே, வாசிங்க. ஓம் சாந்தி. ஆக்சுவலா தண்ணி கூட நம்ம பாபா நினைவுல தானே குடிக்க சொல்லுவாருங்க பிரதர். தண்ணியும் சுத்தப்படுத்தும் மனச, உடம்ப, ஆத்மாவை. கரெக்டுங்களா? ஆமா. சரிங்க பிரதர். இங்க பாபா என்ன சொல்றாருன்னா, சங்கம யுகத்துல ஓம் சாந்தி சொல்லிட்டு சங்கம யுகத்துல தான் பாபா வராரு. தினந்தோறும் குழந்தைக்கு சொல்ல வேண்டி உள்ளது. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளை உங்களை ஆத்மான உணருங்க. இது போல் ஏன் சொல்கிறார்? நிச்சயமா அவர் எல்லையற்ற தந்தை. ஆத்மாக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்பது குழந்தைக்கு நினைவிருக்க வேண்டும். சேவைக்காக விதவிதமான பாயிண்ட்கள் பற்றி புரிய வைக்கிறார். குழந்தைகள் சொல்கிறார்கள், சேவை இல்லை, நாங்க வெளியில போய் எப்படி சேவை செய்வது என்று. பாபா சேவைக்கான யுக்திகளோ மிக சுலபமாக புரியும்படி சொல்கிறார்.
சித்திரம் கூட கையில் இருக்க வேண்டும். ம். ரகுநாத்தின் கருப்பான சித்திரமும் ம். இருக்க வேண்டும். ம். வெள்ளையான சித்திரமும் இருக்க வேண்டும். ம். கிருஷ்ணர் அல்லது நாராயணோட சித்திரம் கருப்பானதும் வேண்டும், ம். வெண்மையானதும் வேண்டும். ம். சிறிய சித்திரமாவே இருந்தாலும் சரிதான். ம். கிருஷ்ணருடைய மிக சிறிய சித்திரம் கூட உருவாக்குகின்றார்கள். ம். நீங்கள் கோவில் பூஜாரியிடம் கேட்கலாம், இவங்க உண்மையில வெள்ளையா இருந்தாங்க எனும்போது ஏன் கருப்பா செஞ்சிருக்கீங்க? ம். இதுவோ குழந்தையாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. ம். ஆத்மா எப்படி விதவிதமான பெயர் வடிவங்களை தாரணை செய்து கீழே இறங்கி வருகிறது. ம். எப்போதிலிருந்து காமசிதையின் மீது ஏறுகிறதோ அப்போதிலிருந்து கருப்பாகி விடுகிறது. ம். ஜெகநாத் அல்லது ஸ்ரீநாத் கோயிலுக்கு ஏராளமான யாத்ரீகர்கள் வருகிறார்கள். ம். உங்களுக்கு அழைப்பு கூட கிடைக்குது, சொல்லுங்கள், நாங்க உங்களுக்கு ஸ்ரீநாத்தோட 84 பேரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்கிறோம், சகோதர சகோதரிகளை வந்து கேளுங்க. இது போன்ற சொற்பொழிவை வேறு யாருமே செய்ய முடியாது, நீங்க புரிய வைக்க முடியும். இவர் ஏன் கருப்பா இருக்கிறாரு, இவர் ஏன் கருப்பானாரு என்பது பற்றி. ஒவ்வொருவரும் பாவன நிலையில் இருந்து பதித்தமாக அவசியம் ஆகியே தீர வேண்டும். தேவதைகள் எப்போது வாம மார்க்கத்தில் சென்றாரோ அப்போது அவர்கள் கருப்பாக விட்டார்கள். காமசீதியில் அமர்வதால் அயன் ஏஜாக இரும்பு யுகம் இருக்கிறது, அதனால் நிறமும் கருப்பாக உள்ளது. தங்கத்தினுடையது கோல்டன் ஏஜ், அதை வெள்ளை என சொல்வார்கள். அவர்கள்தான் பிறகு 84 பிறவிக்கு பிறகு கருப்பாராங்க. ஏணிப்படியோட சித்திரம் அவசியம் கையில் இருக்க வேண்டும். ஏணிப்படியும் பெரிதாக இருக்குமானால் யார் வேண்டுமானாலும் தூரத்துல இருந்து நன்றாக பார்க்க முடியும். மேலும் பாரதத்துக்கு இந்த கதி ஏற்பட்டுள்ளது என நீங்கள் புரிய வைப்பீங்க. உயர்வு மற்றும் தாழ்வு என எழுதப்பட்டு உள்ளது. குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும், புரிய வைக்கவும் வேண்டும். இந்த உலகத்தின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது பற்றி சொல்ல வேண்டும். கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ், பிறகு இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தையும் காட்ட வேண்டும். அதிகமான சித்திரங்களை எடுத்துக் கொள்ளவில்லை என்றாலும் சரி, ஏணிப்படியோட சித்திரம் பாரதத்துக்கு முக்கியம். நீங்கள் புரிய வைக்க முடியும். இப்போ மீண்டும் பத்தித்திலிருந்து பாவனமாக நீங்க எப்படி ஆக முடியும் என்று. பதித்த பாவனர் ஒரே ஒரு தந்தை தான். அவரை நினைவு செய்வதன் மூலம் தான் ஒரு வினாடியில முக்தியும் ஜீவன் முக்தியும் கிடைக்குது. குழந்தையாக உங்களோட முழு ஞானம் இப்ப இருக்கு. மற்ற அனைவருமே அஞ்ஞான இருளில் உறக்கத்தில் உறங்கி கொண்டு இருக்கிறாங்க. பாரதம் ஞானத்தில் இருந்த போது பெரும் செல்வம் மிகுந்த நாடா இருந்தது. இப்ப பாரதம் அஞ்ஞானத்தில் உள்ளது, அதனால் ஏழையாக இருக்கு. ஞானி மனிதர்கள் மற்றும் அஞ்ஞானி மனிதர்களும் உள்ளனர் இல்லையா? தேவி தேவதைகள் மற்றும் மனிதர்கள் என்பதோ பெயர் பெற்றதாகும். தேவதைகள் சத்தியுக திரேதாவில், மனிதர்கள் துவாபரிக கலியுகத்து. சேவை எப்படி செய்வது என்பது குழந்தைகளின் புத்தியில் சதா இருக்க வேண்டும். அதையும் பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்காரு. ஏணிப்படியோட சித்திரம் புரிய வைப்பதற்கு மிக நல்லது. பாபா சொல்றாரு, இல்லறத்துல இருங்க, சரீர நிர்வாகத்துக்காக வேலை முதலியவற்றை செய்தாக வேண்டும். உலகாய கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். மீதி நேரம் கிடைத்தால் சேவைக்கான சிந்தனை செய்ய வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்வது? இங்கு நீங்கள் அனைவருக்கு நன்மை செய்ய இயலாது. இங்கு பாபாவோட முரளி கேட்பதற்காக வருகிறீர்கள். இதில் தான் மாயா மந்திரம் உள்ளது. மாயா மந்திரம் உள்ளது. பாபா மந்திரவாதி என சொல்லப்படுகிறது அல்லவா? ஓகே பிரதர். பாடவும் செய்கிறார்கள். முரளி உங்களிடம் உள்ள ஒரு மாயாஜாலம். உங்களின் வாயினால் இசைக்கும் முரளியில் மாயாஜாலம் உள்ளது. மனிதரிலிருந்து தேவதையாகி விடுகின்றனர். இப்படி ஒரு மந்திரவாதி பாபாவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. பாடலும் உள்ளது. மனிதர்ல இருந்து தேவதையாக மாற்றுவதற்கு அதிக நேரம் ஆகாது. பழைய உலகத்துல இருந்து புது உலகமும் அவசியம் ஆகணும். பழைய உலகம் விநாசமும் அவசியம் ஆக வேண்டும். இச்சமயம் நீங்க ராஜயோகம் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமா ராஜாவாகவும் ஆக வேண்டும். இப்போது குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். 84 பிறவிக்கு பிறகு முதல் நம்பர் பிறவி எடுக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தின் சரித்திரம் பூகோளம் திரும்பவும் நடைபெற வேண்டும். சத்தியுகம் திரேதாயுகம் இருந்து சென்றுள்ளது, அது மறுபடியும் வந்தாக வேண்டும் அப்படின்றாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ரீநாத் ஜெகநாத் அந்த கோயிலை பத்தி சொன்னாரு. கருமை வெண்மை அப்படிங்கிற அந்த சித்திரம் மட்டும் உங்களுக்கு வேணும், பெருசா இல்லாட்டினாலும் பரவாயில்ல, கண்டிப்பா சின்னதாவது வச்சிருக்கணும் நீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஸ்ரீநாத் அப்படிங்கிறவரு வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு நாராயணன் அல்லது கிருஷ்ணன், அப்படி ஒரு சிலை அமைச்சிருக்காங்க. ஜெகநாத் புரியில எப்படி இருக்கும்னா கருப்பா இருக்கும் சிலை. ஏன் இவங்களை கருப்பாவும் வெள்ளையாவும் காமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். சேவைக்கான யுக்தியை சொல்றாரப்பா. ஏன் உங்க கருப்பா காமிச்சிருக்காங்க அப்படின்னா காமசிதையில அமர்ந்துட்டாங்க, அதனால கருப்பா காமிச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்லணும் உங்களுக்கு. ஏன் வெள்ளையா காமிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க
காமம் இல்லாம தூய்மையா வாழ்ந்ததுனால தேவி தேவதைகள் ஆத்மா வெண்மையா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லணும். ஆத்மா தூய்மையா இருக்கும்போது தூய்மையான சரீரமான இந்த வெண்ணிறமான சரீரம் கிடைச்சிருக்குது. அதனால இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. அதுவே காமசிதையில் அமர்ந்ததுனால கருப்பா மாறிடுச்சு. அதனால அந்த கருப்பான சித்திரத்தை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லி புரிய வைக்கணும். அப்ப என்ன புரிஞ்சுக்கிடுவாங்க? அப்ப ஆத்மா தூய்மையாக வேண்டியது இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறோம், கருப்பா இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா? அப்ப தூய்மை ரொம்ப அவசியம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கறதுக்காக சொல்றாருப்பா. அப்ப அப்பதான் எப்படி தூய்மையாகிறதுன்னு அடுத்த கேள்வி வரும். அப்ப சொல்லலாம் அடுத்த கேள்விக்கு, தந்தையை நினைவு செய்யுங்க, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த கருப்புல இருந்து வெள்ளையா மாறிடுவீங்க. அப்பனுடைய உங்க துக்கம் அசாந்தி எல்லா கவலையும் முடிஞ்சு சுகம் சாந்தி நிரம்பிய உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம் இல்லையா? அதுக்காக அப்பா அந்த சித்திரம் கண்டிப்பா வேணும் அப்படிங்கறத சொல்றாரு. கூடவே அந்த ஏணிப்படியின் சித்திரமும் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறாரு. 2 சித்திரம் சொல்றாரு. ஒன்னு ஜெகநாத், இன்னொன்னு ஸ்ரீநாத். அந்த வெண்மை கருப்பு நிறம் ஒரே சித்திரமும் வேணும். அப்புறம் இந்த ஏணிப்படியின் சித்திரமும் வேணும் அப்படிங்கிறாரு. ஏணிப்படியில இருக்கும்போது அந்த உயரத்துல இருக்கக்கூடாது, அந்த வெண்ணிறமான நம்மளுடைய பிராமணர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தானே உச்சி குடும்பிக்கு சமமானவர்கள். அந்த ஏணிப்படி சித்திரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் சிஸ்டர்? அந்த விராட ரூபம் இருக்கு இல்லையா, அதுல எப்படி இருக்குது? உச்சி குடும்பி பிராமணர்கள் இருப்பாங்க, அடுத்து தேவதைகள் இருப்பாங்க, அப்புறம் சத்திரியர்கள் இருப்பாங்க, அப்புறம் வைசியர்கள் இருப்பாங்க, அப்புறம் சூத்திரர்கள் இருப்பாங்க. அப்படி வரிசையை இறங்கி வருது பாத்தீங்கன்னா, அது 5 படிக்கட்டு மாதிரி வச்சு பெருசா நீளமா காமிச்சிருப்பாங்க. அங்க பாருங்க, பிராமணர்களான மேல நம்ம தவம் செஞ்சுட்டு இருக்க மாதிரி யோகா பண்ணிட்டு இருக்கிறது மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனாலதான் பிராமணர்கள் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள்னு மேல காமிச்சிருப்பாங்க. அடுத்து முகத்துல வரும்போது அந்த பிராமணர்கள் தான் தேவதைகளா மாறுறாங்க அப்படிங்கறத அடுத்த படிக்கட்டுல காமிச்சிருப்பாங்க. தேவதைகள் எப்படி இருந்தாங்க? தூய்மையா வாழ்ந்தாங்க. அந்த ஆடை அலங்காரம் நகை இதெல்லாம் போட்டு உங்களுடைய வாழ்க்கை முறை இப்படிலாம் இருந்துச்சுன்னு நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அது ஒரு படிக்கட்டுல காமிச்சிருப்பாங்க. 2வது சத்திரியர்கள் தெரியும் இல்லையா, இவங்க முழுமையா தேவதையா இருந்தவங்க, இவங்க ஆஃப் கேஸ்ட் தேவதையா இருந்தவங்க. கொஞ்சம் கலைகள் குறைஞ்சு போச்சு, 16ல இருந்து 14 கலைகள் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் இவங்களும் தேவதைன்னு தான் சொல்ல முடியும். ஆனா முழுமையான தேவதையில பாதி தேவதைங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கறத சொல்லலாம். அடுத்து அந்த தேவி தேவதைகள் தான் வாம மார்க்கத்துல இறங்குறதுனால சாதாரண மனிதர்களை போல வைசியர்களா மாறிட்டாங்க. அதுவே அந்த வைசியர்களே இன்னும் கீழான நிலை காம விகாரத்துல முழுமையா போனதுனால, காம விகாரம் மற்ற கோபம் பற்று பேராசை அகங்காரம் மொத்த தேக அபிமானம் வந்தது காரணத்தினால பாவை சுமை அதிகரித்ததுனால கீழே சூத்திரர்கள் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த சண்டையிட்டு இருக்க மாதிரி, கோவப்படுறது மாதிரி, வெட்டுக்குத்து கொலை நடக்கிறது மாதிரி, அந்த 5 விகாரத்துக்கு எப்படி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது அதனுடைய உச்ச ரூபத்தை கீழே அந்த சூத்திரர்களாக காமிச்சிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரிதான் உலகம் இருக்குது, கீழான நிலையை அடைஞ்சிடுச்சு. இப்ப இந்த கீழான நிலையிலிருந்து மறுபடியும் அந்த தேவி தேவதைகள் உயர்ந்த நிலையை நம்ம அடையணும் அப்படின்னா முதல்ல பிராமணர்களா ஆகணும். அதுக்கு சிவபாபா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானத்தை கேட்டு முதல்ல பிராமணர்களா மாறணும். நம்மளும் நல்ல விதத்துல ஞானம் கேட்டு யோகா பண்ணி இந்த உலகத்தை நாம தான் தூய்மையா மாத்துறோம், நாம தான் இந்த தேவி தேவதையா வரப்போறோம்ன்றது சொல்லி நல்ல விதத்துல புரிய வைக்கணும் அப்படிங்கிறாரு. இதுதான் உண்மையான சேவை அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட யுக்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் அப்பா பாருங்க, அப்பாவை மந்திரவாதின்னு சொல்றாங்க. சின்னதா இந்த மந்திரத்தை கொடுத்து உங்களை மனிதன்ல இருந்து தேவதையா மாத்திடுறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இது ஒரு மாய மந்திரமா இருக்குது இல்லையா அப்படிங்கிறாரு. அது என்னது? அந்த சிவபாபா சொன்ன இல்லையா ஞானம் கொடுக்கறாரு அப்படின்னு, அதான் புல்லாங்குழல் இசை அதெல்லாம் சொன்னார் இல்லையா. ஞானம்ங்கிறதுதான் முரளி, புல்லாங்குழல் இசை. அந்த புல்லாங்குழல் இசை ஊதுறதுனாலயே நீங்க அதை கேட்டு பிராமணர்கள் வந்து தேவி தேவதையா மாறிடுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய அதிசயமா இருக்குது. மாய மந்திரம், மாயாஜாலம். ஆமா, இந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல புத்தி கூர்மை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சேவை நல்ல விதத்துல செஞ்சு நிறைய பேரை உருவாக்கணும் அப்படிங்கிறாரு. எங்க இருந்து எங்க போறோம்ல. ஆமா, ஈஸியான விஷயம் தான் சிஸ்டர். எல்லாமே அந்த விஷயம் தான், அந்த 5 வர்ணங்கள் தான். பிராமணன், தேவதா, சத்ரியா, வைசியா, சூத்ரா. இந்த நிலையில இறங்கி வரோம். ஆனா இத்தனை பிறவிக 5 படிக்கட்டுல காமிச்சிருப்போம் இந்த விஷயத்த.
ஆனாலும் இது எடுக்கிறதுக்கு 84 பிறவி ஆகுது, மொத்தம் 5000 வருஷம் ஆகுது அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸ்ல எழுதியிருப்பாங்க. அந்த சித்திரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அம்புக்குறி போட்டு இதுல இத்தனை பிறவிகள் எடுத்தோம், இத்தனை கலைகள் குறையுது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்து டீட்டெயில்ஸ் எழுதியிருப்பாங்க. அது ஏனிப்படி சித்திரம் இருந்தா பாருங்க, நெட்ல பார்த்து எடுக்கலாம். இல்ல நம்ம கோர்ஸ் புக்ல இருக்கும் சிஸ்டர், அதை பார்த்தா சூப்பரா இருக்கும் நமக்கு. அதை பார்த்துட்டே இருந்தாலும் கூட போதும் நமக்கு. கீழே இறங்கி வரா மாதிரி காமிச்சிடும். அதை சொல்றீங்களா? படிக்கட்டுல அப்படியே தேவதைகள் ராமர் சீதை, அடுத்து வந்து இந்த யாரு காமிப்பாங்க, வைசியர்கள். ஆமா, சாதாரண மனிதர்கள் போல. அடுத்து சூத்திரர்கள் கையில வராங்கல்ல, சண்டையிட்டு இருக்காங்கல்ல, சண்டை போடுற மாதிரி, குத்தி கொலை பண்றது மாதிரி, தவறா நடந்துகிட்டு இருக்க மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அடுத்து நீங்க எங்க அமர்ந்திருந்தாலும் புத்தியில நான் திரும்பி செல்கிறோம். பிறகு சதோ பிரதானமான தேவதையாக ஆகிறோம் என்பது நினைவிருக்க வேண்டும். அவர்கள் தேவதைகள் என சொல்லப்படுகிறார்கள். இப்போ மனிதர்களிடம் தெய்வீக குணங்கள் இல்லை. ஆக நீங்கள் எங்கே இருந்தாலும் சேவை செய்ய முடியும். எவ்வளவுதான் வேலை முதலியவை இருந்தாலும் இல்லறத்தில் இருந்தவாறே வருமானத்தை சேமித்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் முக்கிய விஷயம் பவித்திரதா அதனுடையது. தூய்மை இருந்தால் அமைதியும் செல்வ செழிப்பும் இருக்கும். முழு தூய்மை ஆகிவிட்டால் பிறகு இங்கே இருக்கவே முடியாது. ஏனென்றால் நாம் அவசியம் சாந்தி தாமம் சென்றாக வேண்டும். ஆத்மா தூய்மையாகிவிட்டா பிறகு ஆத்மா இந்த பழைய சரீரத்துடன் இருக்க வேண்டியது இல்லை. இதுவும் அசுத்தமானது இல்லையா சிஸ்டர்? இது பாத்தீங்களா, தூய்மை ஆயிட்டீங்கன்னா, முழுமையா தூய்மை ஆயிட்டீங்கன்னா சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் போயிடுவீங்க, இங்க இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிறாரு பாருங்க. அப்ப நம்ம இங்க இருக்கிறோம்னா என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும்? நாம இன்னும் தூய்மை ஆகலைங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனா சிலர் நம்மள என்ன பாக்குறாங்க, தவறா கீழான பார்வையில பாக்குறாங்க. நாங்கெல்லாம் உயர்ந்தவங்க, நாங்க தூய்மை ஆயிட்டோம், நீங்க இன்னும் தூய்மையாகாம இருக்கீங்க, நம்மள ஒரு மாதிரி தாழ்த்தி பேசுறதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? குறைச்சு பேசுறாங்க, அப்படி எப்படின்னா பரிவாரத்துக்குள்ளே பேசுறாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? ஆனா அப்பா என்ன சொல்றாரு பாருங்க, முழுமையா தூய்மை ஆயிட்டீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க இருக்கவே முடியாது, சாந்தி தாமம் சுகதாமம் போயிடுப்பீங்க அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. அப்ப என்ன விஷயம் புரிஞ்சுக்கணுங்க, அவங்களும் தூய்மை ஆகல, இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த கீழான பார்வை இன்னும் போகல பாத்தீங்களா? அவங்களுக்கும் தேக அபிமானத்தின் பார்வை இருக்குதுதானே, அத சொல்றாரு அப்பா. முக்கியமா தூய்மைதான் சுகம் சாந்தியின் ஜனனி. அப்ப நீங்க முழுமையா தூய்மை ஆயிட்டீங்கன்னா சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் போயிடுவீங்க அப்படிங்கறது சொல்றாரு. கரெக்ட். அதான் தூய்மையாகி விட்டா ஆத்மா இந்த பழைய சரித்திரம் இங்க இருக்க வேண்டியது இல்ல, இதுவும் அசுத்தமானது இல்லையா? ஆமா, கரெக்ட் கரெக்ட் தான். அப்ப கடைசி தான் இது பாபா வந்து சொல்லுவாரு. இப்ப யாருமே ஆவலன்ட்டாரு, அசுத்தமானது இல்லையான்னு கேக்குறாரு. 5 தத்துவங்களும் அசுத்தமாக இருக்கு, சரீரமும் இதனால தானே உருவாயிருக்கு. இது வந்து ஒரு மண்ணாலான உருவம் என சொல்லப்படுகிறது. 5 தத்துவங்களான ஒரு சரீரம் முடிந்து போகிறது, மற்றொன்று உருவாகிறது. ஆத்மாவும் இருக்கத்தான் செய்து, ஆத்மா ஒன்றும் உருவாகிற ஒரு பொருள் கிடையாதுன்றாரு. சரீரம் முதலில் எவ்வளவு சிறியது, பிறகு எவ்வளவு பெரியதாக இருக்குது, எவ்வளவு உறுப்புகள் வேற கிடைக்கிறது. அதன் மூலம் ஆத்மா பாகம் முழுவதையும் நடிக்கிறது. இந்த உலகமே மிகவும் அற்புதமானதாகும். அனைத்திலும் அற்புதமானவர் சிவபாபா. அவர் ஆத்மா பற்றி ஆத்மா ஒருபோது அழியாது. ஆனா எவ்வளவு சின்னதா இருக்குது, ஆனா சரீரம் பாருங்க எவ்வளவு பெருசாகிட்டே போகுது. ஆனா சரீரம் அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது. இது அதிசயமான டிராமாவா இருக்குது. இந்த ஆத்மா வந்து இங்க சரீரத்தை எடுத்து கரெக்டா அக்யூரேட்டா பார்த்து பண்ணுது ஒவ்வொரு ஆத்மாக்களும் அப்படின்னு சொல்றாரு. இதுல ரொம்ப அதிசயமானவர் பாபா, சிவபாபா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு சரீரமே கிடையாது இந்த நாடகத்துல. அவர் ஆத்மாவா வந்து பிரம்ம பாபா உடம்புல வந்து நமக்கு ஞானம் சொல்லிட்டு இருக்காரு, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சரீரம் இல்லாம மறைமுகமா சூட்சமமா உணர மட்டும் தான் முடியும். அதுவும் ஒரு சிலரால தான் உணர முடியும். கோடியில ஒரு சிலர் தான் உணர முடியும். அவர் தான், அதனாலதான் அதிசயம்ன்றாருங்க பிரதர். நம்மளாவது கண்ணுல பார்க்க முடியுது, அவரை பார்க்கவே முடியல. ஓகே ஓகே, அதுதான் சொல்றார். அனைத்திலும் அதிசயமானவர், அற்புதமானவர் சிவபாபா ஆவார்.
கரெக்ட். ஓகேங்க பிரதர். பிரதர், இந்த ஆத்மா வந்து சின்னதா இருந்தாலும் அதாவது வளரதும் இல்ல, ஒண்ணுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். வராது, தேயவும் தேயாது. எதாலையும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா சரீரம் பாருங்க, ஆமா சரீரம் பெருசா இருக்கும், அப்புறம் பெருசாகும், அப்புறம் இன்னும் பெருசாகும், அப்புறம் வயசாகும், எல்லாமே ஆகும் இல்லையா? அப்புறம் அது சரீரம் அப்புறம் ஒண்ணு இல்லாம போயிடும் அப்படிங்கறது சொல்றாரு. ஆனா ஆத்மா பாருங்க, ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறது. அந்த பாகத்தை மட்டும் அக்யூரேட்டா நடிக்குது எந்த இடத்துல. ஆமா, சூப்பர்ல. அது கூட எவ்வளவு அதிசயமா இருக்குது பாருங்களேன். போன பிறவில எடுத்த பாட்டை இந்த பிறவில நடிக்க முடியும். ஒரே போன பிறவில நான் நடிச்சிருப்போம் ஒரு பார்ட், அதே பார்ட் இந்த பிறவில நம்ம நடிக்க முடியுமா? இந்த சரீரத்துல நடிக்க முடியாது இல்லையா? ஆமா. அப்ப பாருங்களேன், போன பிறவில இதே ஆத்மா தானே அந்த உடம்புல இருந்துச்சு. ஆமா. அந்த உடம்புல இருக்கும்போது வேற மாதிரி பார்ட் நடந்துச்சு. இந்த உடம்புல இருக்கும்போது அதே பார்ட் நடிக்காம வேற மாதிரி பார்ட் நடிக்குது பாத்தீங்களா? ஆமா. அதிசயம். தன்னால இயற்கையா அப்படி கரெக்டா பண்ணுது பாருங்க. அதுவும் குழந்தை உடம்புல இருக்கும்போது அந்த ஆத்மா பாத்தீங்கன்னா சதோவா இருக்கும், அமைதியா இருக்கும். பெருசான உடனே அதோட ரூபம் தெரியும். பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. இதான் ஆத்மாவை பத்தின சிந்தனை, சுய சிந்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுதான். ஓகேங்கிறது. அதன் மூலம் தான் ஆத்மா பாகம் முழுவதையும் நடிக்குதுன்றாரு உறுப்புகள் மூலமா. இந்த உலக அற்புதமானது அனைத்தையும் விட பாபா அற்புதமானவர். ஆத்மா பற்றி அறிமுகம் தருகிறார் அல்லவா? நாம ஆத்மா எவ்வளவு சிறியதா இருக்கும், ஆத்மா பிரவேசமாது, ஒவ்வொரு பொருளும் அற்புதமானது, மிருகங்களோட சரீரம் முதலவே எப்படி உருவாகிறது, அற்புதம் இல்லையா? ஆத்மாவோ அனைவரிடம் அதே சிறிய அளவுதான். யானை எவ்வளவு பெருசு, அதற்குள்ள இருக்கிற ஆத்மா போய் எவ்வளவு சிறியதா அமர்ந்து கொள்கிறது. ஆமா பாருங்க, பாபாவோ மனித பிறவியோட விஷயத்த மட்டும் சொல்கிறார். பாத்தீங்களா, யானை எவ்வளவு பெருசா இருக்குது, அதுல பாருங்க ஆத்மா அதே ஒளி புள்ளி தான், சின்னதா தான் இருக்கும். ஆனா சரீரத்தை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு. இப்ப கூட சவுத் ஆப்பிரிக்கால ஏதோ யானையை வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சொன்னாங்க பாத்தீங்களா? அப்ப அதுல எவ்வளவு கறி இருக்குதுன்னு பாருங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க சிஸ்டர். இப்ப நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, அங்க பஞ்சத்துலனால யானையெல்லாம் வெட்டி சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப அதை வெட்டினா எவ்வளவு பேர் சாப்பிடுறது, ஒரு ஊரே சாப்பிடலாம் இல்லையா அப்படிங்கறது மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அது வேற விஷயம் இல்ல. சொல்ற யானையை பத்தி அப்பா சொல்றாரு இல்லையா, இப்ப மக்கள் எவ்வளவு தமோ பிரதானம் ஆயிட்டாங்க, யானையை கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப மனுஷங்க கிட்ட இருந்து இந்த விலங்குகளை காப்பாத்துறதுதான் பெரிய விஷயமா இருக்குது. ஆமா, அப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை இப்போ. ஆமா சரி, அதான் பாருங்க, யானை எவ்வளவு பெரிய சரீரத்துல இருக்குது, ஆனாலும் ஆத்மா சின்னதா தான் இருக்குது. எல்லாத்துக்குமே அந்த சைஸ் அதே தான், ஆத்மா ஒளிப்புள்ளி தான் அப்படிங்கிறாரு. எப்பயும் சொல்ல மாட்டார் இல்லையா, எப்பவும் மனிதர்களை பத்தி மட்டும் தானே சொல்லுவார் அப்பா. மனிதர்கள் தான் பகுத்தறியும் சக்தி இருக்குது, அவங்களாலதான் தூய்மையாக முடியும் அப்படிங்கறத சொன்னார் பாத்தீங்களா? விலங்குகளுக்கு அந்த மாதிரி பகுத்தறிவு சக்தி கிடையாது. அதனாலதான் அப்பா மனிதர்கள் கிட்ட பேசி மனிதர்களை தேவதையா மாத்துறேன்னு சொல்றாரு. விலங்குகளை தேவதையால மாத்த முடியாது இல்லையா? விலங்குகளுக்கும் அந்த சத்துவ பிரதான தன்மை இருக்குது, ஆனா அதுக்கு அறிவுனால அது தூய்மையாகிறது கிடையாது இல்லையா? அத சொல்றாரு, நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ்னால அந்த விலங்குகள்லாம் கூட தூய்மையாகுது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா சொல்றாரு. சரி வாசிங்க, நீங்க தெரியும் பாருங்க. பாபாவோ மனித பிறவியோட விஷயத்தை மட்டும் சொல்கிறார். மனிதர்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கிறார்கள்? 84 லட்ச பிறவிகள் கிடையாது, புரிய வைக்கப்படுகிறது. எத்தனை தர்மங்கள் இருக்கு, அத்தனை விதவிதமாக உருவாகிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் எத்தனை தோற்ற அமைப்பு சரீரத்தை எடுக்கிறது, அதிசயம் இல்லையா? பிறகு எப்போது சக்கரம் திரும்பவும் நடைபெறுகிறதோ அப்போது ஒவ்வொரு பிறவிலும் தோற்றம், பெயர், வடிவம் முதலில் மாறி விடுகிறது. கருப்பான கிருஷ்ணர், வெள்ளையான கிருஷ்ணர் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அவரது ஆத்மா முதலில் வெள்ளையா இருந்தது, பிறகு 84 பிறவி எடுத்து கருப்பாகி விட்டது. உங்கள் ஆத்மா கூட விதவிதமான தோற்றம், விதவிதமான சரீரத்தை எடுத்து பாகத்தை நடிக்கிறது. இதுவும் டிராமா அப்படின்ற பாருங்க. போன பிறவில நான் எப்படி இருந்திருப்பேன், கொஞ்சம் குண்டா இருந்திருப்பேன், ஹைட்டா வெள்ளையா இருந்திருப்பேன். அப்ப இந்த பிறவில பாருங்க, சரீரம் கூட பாருங்க குட்டையாயிடுவேன், கருப்பாயிடுவேன், ஒரு இதாயிடும் இல்லையா? அப்ப ஆத்மாவின் தன்மைகளை பாருங்க, ஒவ்வொரு பிறவிலையும் தோற்றமும் வித்தியாசமா எடுத்து பார்த்து நடிக்குது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா.
அந்த கருப்பான கிருஷ்ணரு வெள்ளையான கிருஷ்ணரு அப்படின்லாம் கிடையாது. ஆனா ஆத்மா வெள்ளையா இருக்கும் போது அது நன்மை தூய்மையா இருக்கும் போது அது தேவதைன்னு சொல்றாங்க. காம விகாரத்துல விழுந்து ராவணனுக்கு வசமாகறதுனால அது தூய்மையற்ற நிலை சாதாரண தன்மைக்கு வந்துருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. அது உடம்பு கருப்பாவோ நீங்க சொல்ற மாதிரி எப்படி வேணாலும் இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா பாபா சொல்றாரு எப்படி கருப்பாச்சு அப்படின்றது. குழந்தையாகிய உங்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. பிரதர் பாபா கவலை எல்லாம் இருக்காது சொல்றாங்க. இது ஒரு கவலை என்னன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு என்ன ஹேபிட் இருக்குன்னா, குண்டா இருந்தா ஏன் இப்படி குண்டாயிட்ட இப்படி குண்டா இருக்கேன்னு வாங்க, ஒல்லியா இருந்தா என்ன இவ்வளவு ஒல்லி இழைச்சு போயிட்டியே அப்படின்னு நம்மள குழப்பி விடுவாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது பேசுறதுக்கு ஏதாவது சாக்கு வேணும்ல சிஸ்டர். கண்டிப்பா அத வச்சு சில பேர் வருத்தப்பட்டு இருப்பாங்க, ஐயோ நம்ம இழைச்சிட்டவா குண்டாயிட்டவா அப்படின்னு. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடணும். ஆனா அது மனசுக்குள்ள எடுத்துட்டு போயிடுவோம்ல, அத சொல்றாரு. எந்த மேரேஜ் ஆனதுக்கு இன்னுமா மேரேஜ் பண்ணிக்கிடாம இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா, மேரேஜ் ஆயிருச்சுன்னா அடுத்து குழந்தை இல்லாம இருக்கீங்கன்னு. குழந்தை ஆயிருச்சுன்னா இந்த குழந்தை எப்படிங்க வளர்க்குறீங்க அப்படின்பாங்க. அது வளர்ந்துச்சுன்னா அப்புறம் அது என்னங்க படிக்குது, எதையாவது உங்களுக்கு சொல்லிட்டு தானே இருக்கணும், அதுக்காக சொல்லுவாங்க. நாம திருப்பி அவங்களை கேட்கணும், என்ன கேட்கணும் தெரியுமா, நீங்களே எப்படிங்க கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு திருப்பி கேட்டா முடிச்சு. அதுதான் என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்டுறணும், செக் பண்ணி கேட்டுறணும், அவங்க சிரிக்க வைக்கிற மாதிரி கேட்கணும். அப்பதான் யோசிச்சுக்குவாங்க. ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்னு எடுக்குதுங்காரு பாபா. எந்த கவலையும் வேண்டாம், ஒரு கவலையும் இருக்க கூடாது, அனைவரும் நடிகர்கள். ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுத்த பிறகு பாகத்தை நடித்தாக வேண்டும். ஒவ்வொரு பிறவிலும் உறவுகள் முதலியன மாறி விடுகிறது. ஆக பாபா புரியுறாரு, இது உருவாக்கப்பட்ட டிராமா. ஆத்மாதான் 84 பிறவி எடுத்து தமோ பிரதானமா ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் ஆத்மா சதோ பிரதானமா ஆக்கணும், பாவனமாகவும் அவசியம் ஆகணும். பாவன சிருஷ்டியாக இருந்தது, இப்போது பதித்தமா சிருஷ்டியா இருக்கு, மீண்டும் பாவனமாக வேண்டும். சதோ பிரதானத்துல இருந்து தமோ பிரதானம் என்ற சொற்கள் வேற இருக்குன்றாரு. சொற்கள்லாம் உள்ளது இல்லையா, சதோ பிரதான திருஷ்டி, அதாவது சிருஷ்டி, சதோ பிரதான சிருஷ்டி, பிறகு சதோ ரஜோ தமோ சிருஷ்டி. இப்போ தமோ பிரதானமாகி ஆகியிருப்பவர்களே மீண்டும் சதோ பிரதானமா எப்படி ஆவது, பத்தியத்துல இருந்து பாவனமா எப்படி ஆவது, மழை நீரினாலோ பாவனமாக மாட்டார்கள். மழையினாலோ மனிதர்களுக்கு மரணம் கூட ஏற்படுகிறது. வெள்ளம் வந்து விட்டா எத்தனை பேர் மூழ்கி விடுகிறார்கள். இப்போ பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார், இந்த கண்டங்கள் அனைத்தும் இருக்க போவது கிடையாது. இயற்கை சேதங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். எவ்வளவு ஏராளமான மனிதர் மிருகம் அடித்து செல்லப்படுகிறது, தண்ணீரினால் பாவனமாகி விடுகின்றனர் என்பதெல்லாம் இல்லை. சரீரமோ சென்று விடும். சரீரங்கள் பதித்திலிருந்து பாவனமாகாது, ஆத்மாதான் பாவனமாக வேண்டும். ஆக பதித்த பாவனரே ஒரு தந்தை தான். அவர்கள் ஜெகத்குரு என சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் குருவின் வேலை சத்கதி அளிப்பது. ஒரே ஒரு தந்தை தான் சத்கதி அளிக்கிறார். பாபா சத்குரு தானே சத்கதி அளிக்க வருகிறார். பாபா நிறைய புரிய வைக்கிறாரு. இவரும் பிரம்மா கூட கேட்கிறாரு, குருக்களும் கூட, பிரம்மா கூட அருகில் இருக்கிறார் பாபா. குருக்கள் கூட அருகில் சீடர்களை அமர்த்துகிறார்கள் இல்லையா, கற்றுத் தருவதற்காக. இவரும் கூட அவருக்கு அருகில் அமர்கிறார். சிவபாபா புரிய வைக்கிறார் என்றால் இவரும் கூட புரிய வைப்பார் இல்லையா. அதனால் குரு பிரம்மா நம்பர் 1 செல்கிறார். சங்கரரை பற்றி சொல்கிறார்கள், கண்ணை திறந்து பஸ்பமாகி விடுவார் என்பதாக. பிறகு அவரே குரு என சொல்ல முடியாது. பிறகும் கூட பாபா சொல்றாரு, குழந்தைகளை என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. அநேக குழந்தைகள் கேட்கிறாங்க, இவ்வளவு வேலை தொழில் சம்பந்தம் கவலைகளில் இருந்து கொண்டு நாங்க எங்களை ஆத்மான்னு எப்படி உணர்ந்து கொள்வதுன்னு. அப்ப பாபா சொல்றாரு, எப்படி பாபாவை நினைவு செய்வதுன்னு கேக்குறாங்களாம். அப்ப பாபா சொல்றாரு, புரிய வைக்கிறாரு, பக்தி மார்க்கத்துல கூட நீங்க ஹே ஈஸ்வரா ஹே பகவானே என சொல்லி நினைவு செஞ்சீங்க இல்லையா, துக்கம் வரும்போதுதான் நினைவு செய்கிறீர்கள். இறக்கும் தருவாயில் கூட சொல்கிறார்கள் ராம் ராம் என சொல்லுங்கள் என்று. ராமநாமத்தோட தானம் செய்யும் நிறுவனங்கள் நிறைய இருக்கு. எப்படி நீங்க ஞான தானம் செய்கிறீர்கள், அவர்கள் பிறகு சொல்கிறார்கள் ராம் சொல்லுங்கள் என்று. நீங்களும் சொல்றீங்க சிவபாவை நினைவு செய்யுங்க என்று. அவர்களும் சிவனை பற்றி அறிந்திருக்க இல்ல, சும்மா ராம் ராம் என சொல்லி விடுகிறாங்க. இப்போ இதையும் ஏன் சொல்கிறார்கள் ராம் சொல்லுங்கள் என்று, பரமாத்மா அனைவருக்குள்ளும் இருக்கிறார் என சொல்லும் போது பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார்.
ராமர் அல்லது கிருஷ்ணர் பரமாத்மா என சொல்லப்படுவதில்லை. கிருஷ்ணரையும் கூட தேவதை என சொல்றாங்க. ராமரை பற்றியும் புரிய வைக்கப்படுகிறது. அவர் பாதி தேவதா. 2 கலை குறைந்து விடுகிறது. ஒவ்வொரு பொருளோட கலையும் குறைந்து கொண்டே செல்லும். ஆடையும் கூட முதலில் புதியதா இருக்கும், பிறகு பழையதாகி விடும். ஆமா, என்ன சொல்றாருப்பானா, அந்த தண்ணீர்னாலலாம் ஒன்றும் தூய்மையாகிறது கிடையாது. ஞான கங்கை, கங்கையில குளிக்கிறாங்க, அந்த ஸ்தூல கங்கை நீர்னால யாரும் தூய்மையாகிறது இல்லை. அப்புறம் அந்த சங்கமம்ன்றது சொல்றாங்க இல்லையா, கடலும் நதியும் சேர்ற இடம், அப்புறம் நதியும் சேர்ற இடம், எதெல்லாம் சங்கமிக்க 2 இது சேருதோ அங்கெல்லாம் போய் குளிக்கிறாங்க. அதனாலலாம் தூய்மையாகிறது இல்லை யாரும். சரீரம் தூய்மையாகிறது இல்லை. அப்புறம் மழை நீர் வந்துச்சுன்னா வெள்ளம் போகுது, அதில் நிறைய பேர் அடிச்சுட்டு போறாங்க. அதுல எல்லாம் என்ன ஆகுது, மனிதர்களுக்கு துக்கம் தான் ஏற்படுது. அங்க எங்க பாவனமாக்கப்படுது அந்த நீர்னால அப்படிங்கறத சொல்ற. துக்கம் கிடைக்குது, ஆனா அந்த நீரால அவங்க தூய்மை ஆக்கப்படல, துக்கம் தான் கிடைக்குது. ஆமா, அதுதான் தூய்மையாக்கக்கூடியவர் பதித்த பாவனர் சிவபாபா தான் அப்படிங்கறத சொல்றார். அவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தின் அடிப்படையில தான் நீங்க யோகா செய்து பதித்த நிலையில இருந்து பாவனமாகறீங்களே தவிர இந்த ஸ்தூல நீர்னால எதுவும் கிடையாது. அது ஞான கங்கை, ஞானத்தின் நீர்னாலதான் நீங்க தூய்மையாக்கப்படுறீங்க அப்படிங்கறது சொல்றாரு அப்பா. அவ்வளவுதான் சிஸ்டர். இல்ல கடைசி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல சிஸ்டர், இது ராமர் பத்தி சொல்லிட்டு. ஆமா ஆமா, ராம்னு சொல்றாங்க. அது எதுக்கு சொல்றாங்கன்னே தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. இறுதி நேரத்துல சரீரத்தை விடும்போது ராம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் அப்படின்றத சொல்றாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ராமரை பத்தியும் தெரியல, கிருஷ்ணரை பத்தியும் தெரியல அப்படிங்கிறார். ஆக்சுவலா பிரதர், எங்க இதுல ரீசெண்டா ஒருத்தர் இறக்கும்போது கூட இந்த கங்கா ஜலமா, ஆமா, அத வந்து ஓபன் பண்ணி தண்ணி கொடுத்தாங்க. ராம் 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 சொல்லு அப்படின்னாங்க. அவரையும் சொல்ல சொன்னாங்க, இவங்களும் சொல்லிக்கிட்டே விட்டாங்க. அத அப்படியா, அப்பதான் அவருக்கு வந்து சீக்கிரமா உயிர் வெளியில போகும், அவங்க சீக்கிரம் கஷ்டப்படாம வருவாங்க அப்படின்னு. ஆமாங்க பிரதர், அது அவங்களுடைய நம்பிக்கையா இருக்குது. சரி விடுங்க, அந்த ஆத்மாவும் நன்மை அடையட்டும், அப்பாவுடைய அறிமுகம் அடுத்த பிறவில கிடைக்கட்டும். சரியா இருக்கட்டும். இருந்தாலும் ராம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நல்ல நிலைமை ஏற்படட்டும் நீங்க சொன்னீங்களா, சரிதான் அது. ஆனா ராமர் யாருன்னே அவங்களுக்கு தெரியறது கிடையாது, கிருஷ்ணர் யாருன்னே தெரியறது கிடையாது. 2 பேருமே தேவதைங்க தான். அவரு கிருஷ்ணர் வந்து முழுமையான தேவதை, ராமர் வந்து பாதி ஹாஃப் கேஸ்ட் தேவதை அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா 2 பேரும் தேவதைங்க தான். இவங்க நினைக்கிறதுனால யாரும் தூய்மை அடையறதுல, முக்தி நிலை அடையறதுல சத்குருவான தந்தை நான் ஒருத்தன் தான் அப்படிங்கறத சொல்றாரு. பகவானான சிவபாபா மட்டும்தான் உண்மையான ஜெகத்குரு, சத்குரு. அவரை நினைவு செய்யும் போதுதான் நல்ல கதி சத்கதி ஏற்படும், முக்தி தாமம் போவோம், ஜீவன் முக்தி தாமம் போவோம் அப்படிங்கறத சொல்றாரு. நமக்கு கூட இறுதி நிலை என்ன, எப்படி சரீரத்தை விடணும், குசியா அப்பாவுடைய நினைவுல தானே விடணும். மற்றபடி இங்க தேகத்தையோ தேகத்தின் உறவுகளை நினைச்சிட்டு சரீரத்தை விட்டோம்னா இங்கேயே தானே பிரிவு எடுக்க வேண்டியதா போயிடும் சொல்றாரு. அப்புறம் கிருஷ்ணரையோ ராமரையும் நினைச்சுக்கிட்டு சரீரத்தை விட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி நல்ல கதி ஏற்படும், இங்கேயே தான் வேற எங்கேயா பிரிவு எடுத்துக்கிடுவாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுதான் அந்த விஷயத்தான் அப்ப சொல்றாரு. இங்க பிறக்கலனா இங்கன்னா கலியுகத்துல சிஸ்டர், சரீரத்தை தேகதாரிகள் நினைச்சிட்டு சரீரத்தை விட்டோம்னா இங்க இந்த சரீரம் இந்த தேக உலகமே பிறப்போம். அதான் இறுதி நேரத்துல அப்பாவோட நினைவுல விடும்போது தானே ஆத்மா லோகத்துக்கு போக முடியும் நம்மளால. அதுக்குதான் பிரதர் லாஸ்ட்ல ராம் ராம் சொல்லு மோட்சம் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லன்றாரு பாபா. எங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான், தெரியாம சொல்றாங்க. தெரிஞ்சா நம்மளே முதல்ல நினைக்கிறோமா பாபாவை, வரது செய்யறோம் இல்லன்னா இந்நேரம் 9 லட்சம் ரெடி ஆகி இந்நேரம் முடிச்சிருக்க மாட்டாரா? சரி விடுங்க, டிராமா எல்லாம் சரியா தானே நடக்குது, நடக்கும் சீக்கிரம். சரி நாலா பக்கமும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. இயற்கை எல்லாம் நம்ம தான் ரெடி ஆகணும்ன்ற பாபா. ஓகேங்க சார். பாபா இப்ப சொல்றாரு, பாபா எவ்வளவு விஷயத்த புரிய வைக்கிறாரு. பிறகு சொல்றாரு, என்னுடைய இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, தங்களை ஆத்மான உணருங்க, நினைத்து நினைத்து சுகம் பெறுங்கள். இங்கு துக்க உலகம், தந்தையும் ஆஸ்தியும் நினைவு செய்யுங்க. நினைவு செய்து செய்து அளவற்ற சுகம் பெறுவீர்கள். கலக கிளேசம், அது என்னங்க பிரதர்? கலக கிளேசம், கலகம்னா சண்டையிட்டு கொள்றது, கிளேசம்னா மன வெறுப்பு சொல்லுவோம் இல்லையா? ஆமா. மன கிளேசம்னா ஒருத்தவங்க மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறது, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதான் கிளேசம் சொல்றது. கலகம்னா சண்டையிட்டுக்கிறது, கலகம்னா அந்த கலவரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனதின் கலவரம், ஸ்தூல கலவரம், எதுனாலும் எடுத்துக்கலாம். சரி. கிளேசம்ன்றது வந்து
பிடிக்காம போறது, ஒருத்தவங்களை ஆமா பிடிக்காம ஆமா போறது. ஆமா. இதுதான் நோய்கள்ன்றாரு பாபா. இந்த நோய்கள் முதலியவை எதுவாக இருந்தாலும் விட்டு போய்விடும். நீங்க 21 பிறவிக்கு நோயற்றவர் ஆகி விடுவீங்க. உடலை பற்றிய அனைத்து கலக கிளேசங்களும் விட்டு போகட்டும். ஜீவன் முக்தி பதவி பெறுங்க பாடுகிறார்கள், ஆனா செயலில் வருவது இல்லை. உங்களுக்கு பாபா நடைமுறையில புரிய வைக்கிறாரு. பாபாவை நினைப்பீர்களானால் உங்களுடைய மனதின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறிவிடும். சுகமானவராக ஆகி விடுவீர்கள். தண்டனை பெற்று ரொட்டி துண்டு கொஞ்சம் சாப்பிடுவது நன்றா இருக்காது. அனைவரும் சூடான ரொட்டி என்றால் பிடிக்கும் அனைவருக்கும். இப்போது எண்ணெய் தான் எண்ணெய் பத்தி சொல்றாரு. ஆனா இந்த சொர்க்கத்துல வந்து நெய்யாறு ஓடும். குழந்தைகள் இல்ல சப்பாத்தி இருக்குல்ல சிஸ்டர், இங்க நம்ம எண்ணெய் ஊத்தி சொல்றோமா சப்பாத்தில ரொட்டில, அதான் சூடான ரொட்டினா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. இங்க எல்லாரும் எண்ணெய் ஊத்தி சொல்றாங்க சப்பாத்தில, ஆனா சொர்க்கத்துல எல்லாரும் நெய் ஊத்தி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாரு. நெய் ஊத்தி நெய் ஆறு ஓடுமா, ஆறு ஓடுமா இல்ல அவ்வளவு நெய் நிரம்பி இருக்குமா ஒவ்வொரு வீட்லயும். அத சொல்றாரு. ஆறு ஓடும்னா ஆறு மாதிரி ஓடாது. ஆமா அந்த மாதிரி சாப்பாட்டுல கொஞ்சமா நெய் படம் நிறைய நெய் ஊத்தி சாப்பிடுவாங்க. அதான் நெய்யாறு ஓடும் அப்படிங்கிறாரு சப்பாத்தி மேல. அடுத்து சொல்றாரு என்ன சொல்றேன்னா, அனைவருக்கும் சூடான ரொட்டி பிடிக்கும். இப்போது எண்ணெய் அப்புறம் ஆறு ஓடும். குழந்தைகள் தந்தையோட சிந்தனையில இருக்க வேணும். இங்க உட்கார்ந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்க என்றெல்லாம் பாபா சொல்லவில்லை. நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். வேலை முதலியவற்றையும் செய்ய வேண்டும். பாபாவோட நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். லௌகீக தந்தையோட குழந்தைகள் வேலை முதலியவை செய்கிறார்கள் என்றால் நினைவு இருக்கிறதா இல்ல இருக்கிறது இல்லையான்றாரு. கர்மயோகி நேத்து கேட்டீங்க இல்லையா, சொல்றாரு பாருங்க. உட்காந்துக்கிட்டே அப்பா நினைவு செய்யலாம் கிடையாது. எந்திரிச்சாலும் சரி, நடந்தாலும் சரி, வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அப்பா நினைவுலயும் இருக்கலாம் அப்படின்னு யாரோ சொல்றாங்கன்னு சொன்னீங்களா நேத்து நீங்க? ஆமா ஆமா ஆமா, வேலைக்கு போயிட்டு எப்படி நினைக்கிறது. ஆமா எங்களுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படித்தானே சொன்னீங்க நேத்து. டைம் இல்லைங்க எங்களுக்கு, நாங்க எப்படி நினைக்கிறது, நாங்க எப்படி கிளாஸுக்கு வருது, எப்படி நாங்க அப்பாவை நினைவு செய்யறது அப்படின்னு கேட்டாங்க நீங்களே. அதான் சொல்றாரு பாருங்க, உட்காந்துக்கிட்டே நினைவு செய்யலாம் அப்பா சொல்றது இல்ல. எந்திரிச்சாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எப்படி இருந்தாலும் அப்பா நினைவு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். பாபா சொல்ல வேலை முதலீட்டு செய்ய வேண்டும். பாபாவோட நினைவு புத்தியில இருக்கணும். லௌகீக தந்தை குழந்தைகள் வந்து வேலைக்கு போறாங்கன்னா நினைவு செஞ்சுட்டு, நினைவு இருக்குதுல்ல அப்பான்றதுன்னு கேக்குறார் பாபா. யாருன்னு கேட்டா நாங்க இன்னாரோட குழந்தை என்று உடனே சொல்வார்கள். புத்தியில் தந்தையோட ஆஸ்தி நினைவு இருக்குது. நீங்களும் பாபாவோட குழந்தையா இருக்கீங்க என்றால் ஆஸ்தி நினைவு இருக்க வேண்டும். பாபாவையும் நினைவு செய்ய வேண்டும். வேறு யாருடனும் சம்பந்தம் கிடையாது. ஆத்மாவில் தான் முழு பாகம் நிரம்பி இருக்கு. அது வெளிப்படுது. இந்த பிராமண குலத்தில் உங்களுக்கு கல்ப கல்பமா என்ன பாகம் நடைபெற்றதோ அதுதான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பாபா புரிய வைக்கிறார். சமையல் செய்யுங்க, இனிப்பு பதார்த்தம் செய்யுங்க, அப்போது கூட பாபாவை நினைவு செய்து கொண்டு செய்யுங்க. சிவபாபாவை நினைவு செய்து சமைப்பீர்களானால் இனிப்பை உண்பவர்களுக்கும் கூட நன்மை ஏற்படும். எங்காவது சாட்சாத்காரம் கூட நடைபெறலாம். பிரம்மாவோட சாட்சாத்காரமும் கிடைக்கலாம். சுத்தமான உணவு இருந்தா பிரம்மா கிருஷ்ணரோட சிவனுடைய சாட்சாத்காரம் பார்க்க முடியும். சுத்தமான உணவு இருந்தா பிரம்மாவின் கிருஷ்ணரின் சிவனுடைய சாட்சாத்காரம் பார்க்க முடியும். பிரம்மா இங்கதான் இருக்காரு. பிரம்மகுமார் குமார் என்ற பெயர் உள்ளது இல்லையா, அவருக்கு சாட்சாத்காரம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் பாபாவை நினைவு செய்கிறீர்கள் இல்லையா. பாபா யுக்திகள் அதிகம் சொல்கிறார். அவர்கள் வாயினால் ராம் ராம் என சொல்றாங்க. நீங்க வாயினால் எதையும் சொல்ல வேண்டும், பேச தேவையில்லை. எவ்வாறு அவர்கள் குருநானக்கு போகு வைத்துக் கொண்டிருப்பதாக எண்ணுகிறார்களோ அவ்வாறு நீங்களும் புரிந்து கொண்டீர்கள். சிவபாபாவுக்கு போகு வைப்பதற்கு உணவு சமைக்கிறோம் என்பதாக சிவபாபாவை நினைவு செய்தவாறு சமைப்பீர்களானால் அநேகருக்கு நன்மை ஏற்பட முடியும். அந்த உணவில் சக்தி வந்துவிடும். அதனால் பாபா உணவு சமைப்பதற்கு சொல்றாரு. சிவபாபாவை நினைவு செஞ்சு சமைக்கிறீர்களா? எழுதப்பட்டும் உள்ளது. சிவபாபா நினைவிருக்கதா? பாபா நினைவிலிருந்து உணவு சமைத்தால் உண்பவர்கள் கூட சக்தி கிடைக்கும். மனம் சுத்தமாகும். பிரம்மா போஜனம் பற்றிய மகிமை பாடப்பட்டுகிறது இல்லையா. பிராமணர்களால் சமைக்கப்பட்ட உணவை தேவதைகள் கூட விரும்புகிறார்கள். இதுவும் சாஸ்திரங்களில் இருக்கிறது. பிராமணர்களால் சமைக்கப்பட்ட உணவை உண்பதால் புத்தி சுத்தமாகி விடும், சக்தி கிடைக்கும். பிரம்மா போஜனத்துக்கு மிகுந்த மகிமை இருக்கு. பிரம்மா போஜனத்தின் மீது யாருக்கு மதிப்பு இருக்கோ அவர்கள் தட்டை கழுவியும் கூட குடித்து விடுவார்கள். மிக உயர்ந்ததாக அதை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். உணவு இல்லாமலோ இருக்க முடியாது. பஞ்சத்தின் போது உணவு இல்லாமல் இறந்து போகிறார்கள். ஆத்மாதான் உணவை உண்கிறது. அதாவது இந்த உறுப்பு மூலமா வாசனையை எடுத்துக்கொள்ளுது.
நல்லது கெட்டது என்று ஆத்மா தான் சொன்னது இல்லையா? இது மிகவும் மனம் உள்ளது, சக்தி வாய்ந்தது. இன்னும் போனால் எப்படி நீங்க முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருப்பீங்க? இது முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருப்பீங்களோ அதுபோல் உணவும் கூட உங்களுக்கு அப்படி கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் குழந்தைக்கு சொல்கிறேன், சிவபாபாவை நினைவு செஞ்சு உணவு தயார் செய்யுங்க. பாபா என்ன சொல்றாரோ அதை நடைமுறைப்படுத்துங்க, நடைமுறையில கொண்டு வர வேண்டும் இல்லையா? அப்படி கேக்குறேன். ஓகே சிஸ்டர், அதான் ஏற்கனவே சொன்னது தானே. என்ன எப்படி நீங்க உணவு சமைக்கிறதுனால அதுல சக்தி நிரம்புது, கூடவே உங்களுடைய புத்தி மனம் தூய்மையாகவும் செய்யுது. அந்த சமைச்ச உணவை அடுத்தவங்க சாப்பிட்றாங்க பாத்தீங்களா, ஸ்வீட்டையோ சாப்பாடையோ சாப்பிடும் போது அவங்களுக்கு கூட சாட்சாத்காரம் கிடைக்கலாம் அப்படிங்கிறாரு பாருங்க. நினைவு சமைச்சது உங்களுக்கு ஒரு பாக்கியம்னா, நீங்க அடுத்தவங்களுக்கு சாப்பாடு பரிமாறும் போது அந்த உணவுல அந்த நினைவு கலந்துருக்கும் இல்லையா, அந்த உணவை சாப்பிடும் போது கூட யாருடைய சாட்சாத்காரம் கிடைக்கும்? பிரம்மா பாபாவோட இது கிடைக்கலாம், கிருஷ்ணருடைய இது கிடைக்கலாம், சங்கரனுடைய இது கிடைக்கலாம், யாருடைய சாட்சாத்காரம்னாலும் கிடைக்கலாம் உங்களுக்கு அப்படிங்கறது சொல்றாரு. ஓகே, அப்புறம் அதுக்கு நல்ல மகிமை இருக்குது, அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல சிஸ்டர் கேள்வி பதிலே. ஆமாங்கிறத சொல்லிட்டோம். நீங்க தந்தை வீட்டுல இருப்பவர்கள் ஆனா மாமனார் வீட்டுக்கு செல்ல போறீங்கன்றாரு. சூட்சும வதனத்துல உங்களுக்கு சந்தித்துக் கொள்கிறீர்கள், சூட்சும வதனத்திலும் உங்களுக்குள் சந்தித்துக் கொள்கிறீர்கள். போகு கூட எடுத்து செல்கிறீர்கள். தேவதைகளுக்கு போகு வைக்கின்றனர் இல்லையா? தேவதைகள் வருகிறார்கள். பிராமணர்களாக நீங்கள் அங்கே செல்கிறீர்கள், அங்கே குழுவாக கூடுகிறீர்கள். ஆமா, அந்த சீக்கிய தர்மத்து இது சொன்னார் இல்லையா, அப்ப சீக்கிய தர்மத்து ஒரு நானக்கு வந்துக்கு அவங்களுக்கு போக எப்படி வைக்கிறாங்களோ அதே போல சிவபாபாவுக்கும் நீங்க போக வைக்கிறீங்க அப்படிங்கறத சொன்னார் அந்த பாயிண்ட்ல. நீங்க அப்பாவோட நினைவுல இருந்து சமைக்கிறீங்க, அது அப்படி சொன்னாரு அப்பா. அதுல இங்க நீங்க மாமனார் வீட்டுக்கு போறீங்க அப்படிங்கிற, மாமனார் வீடுங்கிறது சொர்க்கம், இப்ப தந்தை வீடுங்கிறது இந்த சங்கம யுகம். இந்த யஜ்யம் நம்மளுடைய பிராமண பரிவாரம் தான் தந்தையின் வீடு அப்படிங்கறத சொல்றாரு. சங்கம யுகம் தந்தையின் வீடு, சத்தியுகம் மாமனார் வீடு. அப்ப இங்க இருந்து அங்க போக போறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இது ரெண்டுக்கும் நடுவுல போறதுக்கு இடையில சூட்சும வதனம்னு ஒண்ணு இருக்குது, அங்க கூட போறீங்க இல்லையா தேவதைகளுக்கு போக வைக்கிறதுக்காக அப்படிங்கிறது. சூட்சும தேவதைகளுக்கு போக வைக்க போறோமா? சூட்சும தேவதைகள்லாம் யாரு? பரிஸ்தா. ஸ்வீகாரம் பண்ணிப்பாங்களா போக? அதான் இப்ப சொன்னார் இல்லையா, ஆத்மா போக அந்த மனம் சக்தி நல்லது கெட்டது அதை பகுத்தறிஞ்சு அதனுடைய வாசனையை மட்டும் எடுத்துக்குது அப்படிங்கறது சொல்றாரு இல்லையா. ஆமா, சாப்பிடும் போது இந்த உணவு மூலமா சாப்பிடுது, ஆனா வாசனை எடுத்துக்கிறது அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா. அதே போல தேவதைகளுக்கும் உணர முடியும் இல்லையா, சூட்சும தேவதைகளுக்கும் சரீரம் கிடையாது, இது எலும்பு சதையான சரீரம் கிடையாது, ஆனா ஆத்மா இருக்குது இல்லையா, அது வாசனையை உணர்ந்துக்கிடும், ஏத்துக்கிடுவாங்க. அதுவும் கூட ஏத்துக்கிட்டது மைதானே, அத சொல்றாரு அப்பா. சூப்பர் தானே? ஆமாங்க பிரதர். இப்போ போகு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டா சரீரம் விட்டு போறாங்க, யாருக்காவது போக வைக்கிறாங்க. இன்னைக்கு கூட போக வைக்க போறாங்க இவருக்காக. அந்த பேர் என்ன மறந்துட்டேன் பிரதர். அவரோட இன்னைக்கு 13ஆம் நாள். ஆமா, போக வைக்கிறாங்க. அப்போ அவங்க அத வாசனை எடுத்துப்பாங்களா? அந்த ஆத்மா வருவாங்களாம், எமர்ஜ் பண்ணுவாராம் அப்பா. பாருங்க, சூட்சும வதனத்துல நாமளா போய் உட்காந்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கறதான் சொல்லுவாராப்பா. சூட்சும வதனன்ற ஒரு இடத்துல இடம் இருக்குது, அங்க போய் நீங்க எல்லாம் உட்காந்து கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க, அது இப்படி இருக்குமா அது இப்படி இருக்குமா அப்படின்னு நமக்கு மனசுக்கு தோன்றதெல்லாம் அந்த காரியத்தெல்லாம் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஆனா அப்பாவா விருப்பப்பட்டா கண்டிப்பா அங்க யாரையாவது எமர்ஜ் பண்ணுவாரு. இப்ப டிரான்ஸ் மெசஞ்சர் கூட போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உட்காந்து யோகா பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்பாவை நினைச்சு. அந்த டிரான்ஸ் மெசஞ்சரா அப்பா சூட்சும வதனத்துக்கு எமர்ஜ் பண்றாரு. இவங்கெல்லாம் போறது கிடையாது சூட்சும வதனத்துக்கு, அப்பாவா எமர்ஜ் பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? அதே போல சூட்சும இப்ப சரீரம் விட்டவங்களும் அப்பா அங்க சூட்சும வதனத்துக்கு எமர்ஜ் பண்ணுவார். அவங்க நம்ம போற மாதிரி அவங்களும் போவாங்க. இப்ப நம்ம பரிசாவா நினைச்சு மேல போலையா, அந்த மாதிரி எமர்ஜ் பண்ணுவாரு. எமர்ஜ் பண்ணுவாருன்னு எப்படி? இப்ப நிர்வேர் வேற எங்கேயாவது சரீரம் எடுக்கிறதுக்கு போயிருந்திருக்கலாம், புரிஞ்சது? அட்வான்ஸ் பார்ட்டிக்கு இப்ப அவர் எங்க இருப்பாரு? கண்டிப்பா கர்ப்பத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 மாசம் ஒரு 4-5 மாசம் கர்ப்பத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பிரவேசம் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கர்ப்பத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவை அப்பா சூட்சும வதனத்துல எமர்ஜ் பண்ணுவார். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா உங்களுக்கு? அத சொல்றாரு அப்பா.
அதை எமர்ஜ் பண்ணுவார். உடம்புல வந்துட்டு அவங்க அந்த போக வச்சா வாசனையை எடுத்துப்பாங்க. நல்ல போகு சங்கம யுகத்துல இந்த போகு இருக்கு, வாசனையை நம்ம எடுத்துக்கிறோம், இது அந்த வாசனை உணர்வாங்க போல அவங்களுக்கு தெரியும். சங்கம யுகத்துல நிறைவேற என்ன சரீரத்துல இருந்தாரோ அந்த சரீரத்திலேயே அப்ப சங்கம யுகத்துல சூட்சுமவதனத்துல எமர்ஜ் பண்ணுவார். புரியுதுங்களா? ஆனா இப்ப வேற சரீரம் எடுக்க போயிருச்சு இல்லையா ஆத்மா, அப்படின்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் போயிருந்துருச்சுன்னா அது கர்ப்பத்திலான இருந்திருக்கும், இன்னும் வெளியே வந்திருக்காது இல்லையா? அந்த ஆத்மாவை அப்ப எமர்ஜ் பண்ணுவாரு. அவங்களுக்கு போக எடுத்துட்டு போறதுக்கு இங்க டிரான்ஸ்மெசஞ்சர் போறாங்க இல்லையா, அவங்க கொண்டு வந்த போக அங்க ஸ்ரீகாரம் பண்ணிக்கிடுவாங்க. யாருக்காக வைக்கிறோமோ அவங்க ஸ்ரீகாரம் பண்ணிக்கிடுவாங்க. அவ்வளவுதான். ஆனா என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும், நாமளா உட்காந்து அங்க போய் கற்பனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. அந்த விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அப்பா சொல்லுவாரு சூட்சுமவதனம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, நீங்க அங்க உட்காந்து தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு. ஆனா சூட்சுமவதனத்துல அப்பாவா நினைச்சா எமர்ஜ் பண்ணுவாரு. அது அப்பாவுடைய காரியம், நம்மளோட காரியம் கிடையாது. சும்மா இப்ப சக்கரை சுத்தும் போது சும்மா பரிஸ்தாவா போறோம், பாபாக்கு போக வச்சு அங்க குடுக்குறோம், பாபா கூட்டி விடுறோம், பரிஸ்தாவா இருந்து அப்புறம் நம்ம கீழே வரோம், திரும்ப பாபாவும் கூடயே வராரு. அது ஆமா, அது பிராக்டிஸ் தான். சும்மா ஒரு போறோம் வரோம் அப்படி ஒரு சரீரம் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிடணுமே தவிர அங்க உட்காந்து யோசிச்சு நடந்துச்சு அங்க கலர் கலரா வித்தியாசமா டிரான்ஸ்பர்சன்ஸ் சொல்றது மாதிரி கலர் கலரா உட்காந்து யோசிச்சுட்டு கூடாது. ஆமா, அதனால பிரயோஜனம் கிடையாது. நீங்க பரந்தாமத்துல போய் அப்பா கிட்ட உட்காந்து பேசுறது, ஞான சிந்தனை செய்யறது, அதுல ஏதோ பிரயோஜனம் இருக்கு. இந்த சூட்சுமவதனத்துல உட்காந்து அப்படி கதை பேசிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறத சொல்றாங்கப்பா. ஓகே பிரதர், ஓகே. அதுதான் பாபா இப்ப தாரணையில என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்த பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா இந்த டிராமா முற்றிலும் மிக சரியாக உருவாக்கப்பட்டிருக்கு. நடிகர்கள் அனைவரும் இதில் அவரவர் பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள். 2வது பாயிண்ட், ஜீவன் முக்தி பதவி பெறுவதற்கு அல்லது சதா சுகமானவராக ஆகுவதற்கு உள்ளுக்குள் ஒரு தந்தையோட நினைவு மட்டும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். வாயினால் எதையும் பேச தேவையில்லை. உணவு சமைக்கும் போது உண்ணும் போதும் பாபாவோட நினைவில் அவசியம் இருக்க வேண்டும். ஆமா, பாருங்க அந்த 2வது பாயிண்ட் பாருங்க, நல்லா படிங்களேன். கரெக்டா சொல்றாரு பாருங்க. நீங்க நினைவு செய்யறா மட்டும் போதும், வாயை திறந்து எதையும் பேசணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறாரு. நினைவு செய்யும் போது அப்பா கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அது நினைவு செய்துட்டு மனம் புத்தினால பேசிட்டு இருக்குது, வாயை திறந்து பேசுறது கிடையாது. கரெக்ட், அப்படிதான் சொல்றாரு. வாயினா எதையும் பேச தேவையில்ல, உணவு சமைக்கும் போது உண்ணும் போது பாபாவோட நினைவுல அவசியம் இருங்க. ஓகே, நினைவுல இருங்க. பேசணும், எப்படி பேசணும்? மனம் புத்தினால அப்பா கூட பேசிட்டு இருக்கணும். அப்பா சங்கல்ப பாசின்னு ஒண்ணு சொல்றாரு இல்லையா, அது மனம் புத்தினால பேசக்கூடியது. சமைக்கும் போது கூட வாயில பேசுறோம்னா பக்கத்துல இருக்கிறவங்க யாரோட பேசுறேன்னு வாங்க, நம்ம மனசுலயே பாபாவோட பேசணும். ஆமா, ஓகே சரி சரி. அடுத்து வரதானம் படிங்க. அடுத்து வரதானம். சுயநலம், பொறாமை மற்றும் சிடுசிடுத்தலில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய கோபத்தில் இருந்து விடுபட்டவர் ஆகுக. இதுக்கு என்ன பாபா சொல்றாருன்னா, எந்த ஒரு ஆலோசனை கொடுத்தாலும் சேவைக்காக தன்னை முன் வையுங்க. ஆனா ஆலோசனைக்கு பின்னால அந்த ஆலோசனைய ஆசை ரூபத்துல மாற்றம் செய்யாதீர்கள். எப்போது சங்கல்பம் ஆசை ரூபத்தில் மாறுகிறதோ அப்போது சிடுசிடுத்தல் வரும். ஆனா சுயநலமற்றவராக ஆலோசனை கொடுங்க, சுயநலத்துடன் கொடுக்காதீங்க. நான் சொன்னா அது நடந்தே ஆக வேண்டும் என்று அந்த மாதிரி யோசிக்காதீங்க. முன் வைங்க, ஏன் என்ன என்பதில் வர வேண்டாம். இல்லை என்றால் பொறாமை, வெறுப்பு ஒவ்வொன்றும் துணையாக வந்துவிடும். அடுத்தடுத்து வந்துருங்கிறாரு, ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா வந்துரும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் சுயநலம், பொறாமை, சிடுசிடுப்பு அப்படிங்கறத சொல்றாரு. சிடுசிடுப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுல இருந்து விடுபட்ட, கோபத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள்னு சொல்றாரு இல்லையா வரதானத்துல. ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை என்ன இருக்குன்னா, ஏன் என்ன என்பது வர வேண்டாம், இல்லைன்னா பொறாமை, வெறுப்பு என்று ஒவ்வொரு துணையாக வந்துவிடும். சுயநலம் அல்லது பொறாமோட காரணத்தினால கோபம் உருவாகுது. இப்போது இதிலிருந்து விடுபடுங்கன்றாரு. ஆமா, ஓகே சரி. அப்ப ஃபர்ஸ்ட் வரதானத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க சிஸ்டர், ஒன்னொன்னா சொல்லுங்க, அப்பனா தான் புரியும் கேக்குறவங்களுக்கு. எந்த ஒரு ஆலோசனை கொடுத்தாலும் சேவைக்காக தான் முன்வையுங்க. ஆனா ஆலோசனைக்கு பின்னால அந்த ஆலோசனை ரூபத்துல மாற்றம் செய்யாதீங்க, ஆசை ரூபத்துல. ஆமா, எந்த ஒரு ஆலோசனை, யாராவது இப்ப நமக்கு சேவைக்கு ஏதாவது ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை சேவை செய்யறதுக்கு ஒருத்தவங்க ஒன்று மட்டும் பொறுப்பாக கொடுக்குறாங்க, ஒரு சேவையை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வாங்க, சேவைக்கு முன்னாடி வாங்க.
வந்து இந்த காரியத்தை நீங்க நல்ல விதத்துல செஞ்சு கொடுக்கணும், இதனால பாபாவுக்கு நல்ல விதத்துல சேவை ஏற்படும், பலருக்கு நன்மை ஏற்படணும் அப்படிங்கிற அந்த பொதுநலமான உணர்வு தான் இருக்கணும். அதை விட்டுட்டு சுயநலத்தின் ஆசை அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க இல்லையா, சங்கல்பத்துல அந்த ஆசையின் பாவனையை கொண்டுட்டு வராதீங்க. அப்படின்னா இந்த சேவை செய்ததுனால எனக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும் அப்படிங்கறதுதான் சுயநலம். புரியுதுங்களா உங்களுக்கு? சங்கல்பத்துல ஆசையை கொண்டுட்டு வராதீங்கன்னா, எனக்கு பேர் வேணுங்கிற ஆசை, பேராசை கொண்டுட்டு வராதீங்க. ஒரு புகழ் கிடைச்சிடும், என்னை 4 பேர் புகழ்ந்து பேசிடுவாங்க, எனக்கு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறது என்னது? சுயநலம்ன்றத சொல்றாரப்பா. இங்க சொல்லல, பொதுவா விஷயத்தை அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. இது அதுதான் ஆசை. ஆசைய சங்கல்ப ரூபத்துல கொண்டுட்டு வராதீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப என்ன மாதிரி சேவைக்கு முன் வரணும் அப்படின்னா, இந்த சேவை செய்யறதுனால பலருக்கு நன்மை ஏற்படும், நிறைய சகோதர ஆத்மாக்கள் பரிவாரத்துக்குள்ள வருவாங்க, நிறைய பேத்துக்கு அப்பாவுடைய அறிமுகம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பொதுநலமான உணர்வோட சேவைக்கு முன்னாடி வாங்க அப்படிங்கிறது. அவதான் ஆலோசனை ஏத்துக்கோங்க, ஏத்துக்கிட்டு சேவைக்கு முன்னாடி வாங்க, அந்த ஆலோசனைய ஆசையின் ரூபத்துல கொண்டுட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறாரு. புரிஞ்சுதா? ஆலோசனைக்கு பின்னால அந்த ஆலோசனைய ஆசை ரூபத்துல மாற்றம் செய்யாதீர்கள். ஆமா, ஆசை வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? பேர் புகழ் மரியாதையின் மீது ஆசையெல்லாம் வச்சீங்கன்னா என்ன ஆகும்? சிடுசிடுப்பு வரும்ன்றாரு. சிடுசிடுப்பு வரும்னா, நான் சொன்னா இது நடந்தே தீரணும் அப்படிங்கிறது என்ன ரூபம்? அகங்காரத்தின் ரூபம் இல்லையா? நான் சொன்னா இது நடந்தே தீரணும், நான் சொன்னது மாதிரிதான் நீ நடந்துக்கிறணும் அப்படின்றது எப்ப வரும்னா, அந்த பேர் புகழ் மரியாதையின் மீது ஒரு ஆசை இருந்துச்சுன்னா தான் அடுத்தவங்கள அதிகாரம் பண்ணுவோம். சரிங்க, சுயநலம் இல்லாம இருந்தோம்னு எப்படி இருக்கும்னா, இது அப்பாவுடைய சேவை, எல்லாருக்கும் நன்மை ஏற்படட்டும், சேவைக்கு நல்லபடியா நடக்கணும், அதுக்கு வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம நல்ல விதத்துல பொதுநலமா ஒரு அன்போடு இருப்போம். ஆனா சுயநலம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சிறுசிறுப்பு இருக்கும் அப்படின்றத சொல்றாரு பாருங்க. அப்ப அடுத்தவங்க நல்ல விதத்துல செஞ்சுட்டாங்க, அப்ப நம்மளும் நல்ல விதத்துல செய்யணும் அப்படிங்கறது என்ன அர்த்தம்னா, பொறாமையின் ரூபம்ன்றாரு. வேற யாராவது வேற சென்டர்ல நல்ல விதமா அங்க சேவை செய்திருப்பாங்க, அதை பார்த்து பொறாமைக்கு வசமாகி எனக்கும் அது போல பேர் புகழ் மரியாதை வரணும், அவங்களுக்கு நல்ல விதத்துல சேவை செய்ததுனால நல்ல பேர் புகழ் மரியாதை அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். ஆனா இவங்க அவங்கள பார்த்து நாமளுக்கும் அதே போல பேர் புகழ் மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த பொறாமையின் ரூபம் வந்துரும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப பேர் புகழ் மரியாதையினால என்னென்ன வருதுன்னு பாருங்க. சுயநலம் வருது, அதனால பேர் புகழ் மரியாதைக்கு ஆசைப்படுறீங்க, ஆசைப்படுறதுனால அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க. சரி, ஒருவேளை பேர் புகழ் மரியாதைக்கு ஆசைப்பட்டீங்க, சேவை நல்ல விதத்துல வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும், பேர் புகழ் மரியாதை கிடைக்கும். சேவை வெற்றி அடையலைன்னா அடுத்தவங்க மேல சிறுசிறுப்பு வரும், கோபம் வரும், வெறுப்பு வரும், எல்லாம் வரும் இல்லையா? அப்ப எவ்வளவு சூட்சமமா இருக்குது பாருங்க அந்த விஷயம். அதுதான் சேவைக்கு முன்னாடி வந்து சுயநலமற்று அந்த சேவையை செய்யுங்க, அன்பா இருந்து சேவை செய்யுங்க எல்லாருக்கும். ஆனா ஏதாவது ஒரு சுயநலம் இருந்துச்சுன்னா, அதான் ஏன் என்பதில் வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகுமா? கோபம், வெறுப்பு எல்லாமே அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. சரியா? என்ன சொன்னாரு அதுல? பொறாமை, அதுலங்களா சுயநலம், வெறுப்பு. சுயநலம், பொறாமை, வெறுப்பு வந்துரும். ஆமா, சுயநலம் பொறாமையோட காரணத்தால கோபமும் உருவாகுதுன்றாரு. ஆமா, அடுத்தடுத்து ஒவ்வொரு விகாரமா வந்துரும் அப்படிங்கிறாரு. அப்ப எப்படி நிம்மதியா இருப்பீங்க, எப்படி சாந்தியா இருப்பீங்க, எப்படி அப்பாவை நினைவு செய்வீங்க? பேர் புகழ் மரியாதைக்கு ஆசைப்படுறதுனால உங்களுக்கு ஒரு சுயநலத்தின் பாவனை ஆசை வர காரணத்தினால எவ்வளவு தீமை நடக்குதுன்றத சொல்லியிருக்காரு. ஆனா மேலோட்டமா வர்ணாந்த படிச்சுன்னா ஒன்னும் புரியாது. நல்ல 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 விஷயம் தெரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வரதானம் புரியும், இல்லாட்டா புரியாது அது. அப்போ இதெல்லாம் வந்து உருவாகும் மனசுக்குள்ள இந்த மாதிரி வரும். அப்படிதான் பாபா இப்படி உருவாக கூடாது, அடுத்து என்ன செய்யணும்ன்றத இங்க சொல்றாரு, வரதானத்துல கொடுக்கறாரு நமக்கு. ஆமா, இது பாருங்களேன், இவ்வளவு விஷயம் மனசுக்குள்ள ஒரு செகண்டுக்குள்ள நடந்து போயிடும், அடுத்தடுத்து வந்துரும். ஆனா அப்பா இவ்வளவு விவரமா சொல்றாரு, இதையும் அனுபவம் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் புரியும் இந்த வரதானமும். ஒரு சேவை செய்யும் போது அதுல பேர் புகழ் மரியாதை ஆசை எப்படி வருது, சுயநலத்தின் பாவனை நமக்கு எப்படி வருது, நம்ம பேச்ச அடுத்தவங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்குள்ளயும் ஒவ்வொரு சமஸ்காரம் இருக்கும் இல்லையா?
அப்ப நாம சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றத நம்ம அனுசரிச்சு போக வேண்டியது இருக்கும், நாம ஒத்துழைச்சு போக வேண்டியது இருக்கும், நாம பொறுமையா இருக்க வேண்டியது இருக்கும், நம்ம பொறுமையா இருக்க வேண்டியது இருக்கும், நம்ம ஒத்துழைச்சு போக வேண்டியது இருக்கும், சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு அனுசரிச்சு போக வேண்டியது இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது மாதிரி இருக்கும். அவ்வளவு இருக்கு இந்த சேவைக்குள்ள. அதுல அந்த சுயநலத்தின் பாவனை, ஏற்புகள், மரியாதை என்ன, அப்புறம் இந்த பொறாமை, அப்புறம் கோபம், இவ்வளவு இருக்குது. ரொம்ப சிக்கலான ஒரு இடம் அதெல்லாம். அதனாலதான் அது நல்லா தெளிவா புரியாம யாருமே அது புரிஞ்சுக்கிடவே முடியாது. அதெல்லாம் அனுபவம் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் மாயா மொத்தமாவே புத்தியை திருப்பி விட்டுரும். அந்த இடத்துல அந்த பேர் புகழ் மரியாதைக்கு பின்னாடி போனேன்னு வச்சுக்கோவேன், மாயா பேர் மொத்தமா திருப்பி விட்டு அகங்காரத்தின் ரூபத்தை கொண்டுட்டு வந்துரும், கோபத்தின் ரூபத்தை கொண்டுட்டு வந்துரும் மொத்தமா. அப்புறம் துக்கம் வரும், அசாந்தி வரும், அப்ப புருஷார்த்தம் குறைஞ்சு போயிடும். அப்ப இத்தனை வருஷமா நம்ம சேர்த்து வச்சோம் இல்லையா பாக்கியம், அது பூரா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிட்டே வந்துடும். அப்புறமேல நான் இவ்வளவு நாள் நல்ல விதத்துல யோகா பண்ணிட்டு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல எனக்கு. இப்ப அப்பா கிட்ட புத்தி இணையவே மாட்டேங்குது, புருஷார்த்தமே செய்ய முடியல, அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க பாத்தீங்களா. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மாயா அப்படி புத்தியை திருப்பி விட்டுரும், அங்கிட்டு இங்கிட்டு அழைக்க விட்டுட்டு. அதனாலதான் குழந்தைங்களா எச்சரிக்கையா இருங்க, இதுல இருந்து விடுபடுங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. எந்த ரூபத்துல வேணாலும் வரும் மாயா வரும். இப்படி எல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் கடந்து வந்திருக்கவங்க, கடந்து வரக்கூடியவங்க தான் மகாரதி ஆக முடியும், மகாரதியா இருக்கவங்க தான் ராஜாவாக முடியும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு இல்லையா. அப்ப எல்லா விஷயங்களையும் ஞானத்தின் ரூபமா இருக்கணும். மகாரதின்னு சொல்றது யார சொல்லுவாங்க அப்படின்னா விநாயகரை தான் சொல்லுவாங்க. விநாயகர் தானே புத்தி அறிவுல கூர்மையா இருக்கக்கூடியவரு, சித்தி புத்தி விநாயகர்னு சொல்றாங்க இல்லையா. புத்தினா என்ன, நல்ல தெய்வீக புத்தி கொண்டு இந்த ஞானத்தை நல்ல விதத்துல புரிஞ்சு கொள்றவங்க, இந்த அதனது இந்த விகாரங்களின் அந்த சூட்சும ரூபத்தை நல்ல விதத்துல தெரிஞ்சிருக்கவங்க, புத்தி கொண்டவங்க. யாருக்கு அந்த புத்தி நல்ல, ஆமா, அந்த புத்தி யாருக்கு நல்ல வேலை செய்யுமோ அவங்களாலதான் சித்தி அடைய முடியும். சித்தினா வெற்றி. புத்தி யாருக்கு நல்ல வேலை செய்யுமோ அவங்கதான் சித்தி அடைய முடியும், வெற்றி அடைய முடியும். சின்ன விஷயம் தான் சிஸ்டர், அது நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றதுனால பெருசா தெரியுது. முக்கியமான விஷயம் சுயநலம்ன்றது அந்த பேர் புகழ் மரியாதைக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு ஒரே வார்த்தை வேண்டவே வேண்டாம். இப்படிப்பட்டது எதுக்கு, துக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா அந்த விஷயம் தான் அந்த பேர் புகழ் மரியாதைங்கிறதா மாயாவுடைய சூட்சும ரூபம். பேர் மீது ஆசை வச்சீங்கன்னா அது பேராசை. 4 பேர் நம்மள புகழ்ந்து பேசணும்னு நினைக்கிறது பற்று. நமக்கு 4 பேர் மரியாதை கொடுக்கணும், நம்மள மரியாதையை நடத்தணும்ன்றது பேரு அகங்காரம். அது 3மே மாயாவுடைய சூட்சும ரூபம். அதுக்கு பேர் தான் மொத்தமா சுயநலம்னு சொல்றது. சரியா? அந்த 3 விஷயம் தான், அந்த 3 விஷயம் தான். அது 3 விஷயத்த அப்பா டீட்டெயிலா சொல்றதுனால இவ்வளவு செய்யணுமான்னு யோசிக்கிறோம். அது அவ்வியத்தமணில எப்பயா டீட்டெயிலா சொல்லுவாரு, வரட்டும் அந்த மாதிரி முரளி. அப்ப வரும்போது நம்ம கரெக்டா பக்காவா சொல்லலாம். அதை இப்பயே நான் நல்லா தான் சொல்லியிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸி தான். பேர் புகழ் மரியாதை புரியுதுங்க பிரதர். அதாவது இது வந்து வரக்கூடிய ஒரு ஒரு பாபா சொல்றது இப்படி எல்லாம் வரும் மனசுக்குள்ள. அதுக்கு என்ன செய்யணும்ன்றது இந்த வரதானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண முடியும். அந்த பேர் புகழ் மரியாதைக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த 3 விகாரம் வருது இல்லையா, பற்று வருது, பேராசை வருது, அகங்காரம் வருது. இந்த 3 வந்துருச்சுன்னா அடுத்து என்ன வரும், கோபமும் வரும், சிறுசிறுப்பு வரும், அடுத்தவங்க மீது பொறாமை வரும், அடுத்தடுத்து மாயா லைனா கியூ கட்டி வந்து நின்று நம்மள அடி நடிப்பான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து விடுபடுங்கன்றாரு. விடுபடணும்னா என்ன செய்யணும், பாபாட்ட கொடுத்துடலாவா? விடுபடணும் என்ன செய்யணும், ஒண்ணு செய்ய வேணாம், அன்பா இருந்தா போதும். எல்லாரும் நம்முடையவங்க, சகோதர ஆத்மா. அப்பாவுடைய காரியம், அப்பாவுடைய காரியத்துல வெற்றி அடையணும். இதுல எனக்கு என்ன கிடைக்கும், கடமையை மட்டும் செய்யணும், எந்த வித பலனையும் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்கறதுனாலதான் பேர் வேணும்னு நினைக்கிறதுதான் எதிர்பார்ப்பு. எனக்கு புகழ் வேணும்னு நினைக்கிறதா ஒரு எதிர்பார்ப்பு. எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறது எதிர்பார்ப்பு இல்லையா? அப்போ உங்க வேலை என்னது, கடமை மட்டும் செய்யுங்க. அப்பாவுடைய காரியம் பலருக்கு நன்மை ஏற்படணும், இதுக்கு நான் நிமித்தமா இருக்கேன், என்னுடைய கடமை இதுக்கு பணி செய்யறதுதான் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் இருக்கணும். எதையாவது பலனை எதிர்பார்த்தீங்க, மாயா பின்னாடி லைன் கட்டி வந்து
அடி அடி அனைவருக்கும் பாபா எப்படி எதிர்பார்க்காம ஞானத்தை கொடுக்கறாரோ அந்த மாதிரி நம்மளும் பாபா கிட்ட இருந்து வாங்குற அந்த ஞானத்தை கொடுத்து சக்தியை எல்லாரும் நம்ம மாறின மாதிரி மாறட்டும், அதுதான் நினைக்கிறோம் மனசுல, வேற ஒண்ணும். இதத்தான் சிம்பிளா சொல்லிட்டாங்க அந்த பகவத்கீதையில. என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடமை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு. எதிர்பார்க்காதே. ஆனா உள்ளுக்கு ஏன் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டாங்க, உள்ளுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குன்றது அவ்வளவு டீட்டெயில்டா அங்க சொல்றது தெரியாது. ஆனா அப்பா சொல்றாரு பாருங்க, இவ்வளவு விஷயம் உள்ள இருக்குது அப்படின்னு. எவ்வளவு இல்ல கடல் மாதிரி இருக்கு உள்ள. சரி, நீங்க சிம்பிளா கேட்டீங்க இவ்வளவு விஷயத்த செய்யணுமா பிரதர் அப்படின்னு. அவ்வளவு விஷயத்தை அவனால செய்யணும்னா இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கடமையை மட்டும் நான் செய்யறேன், எந்த வித பலனையும் எதிர்பார்க்க மாட்டேன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான உடனடி பலன் ஒண்ணு சொல்லிருக்காரு, அது தெரியும்ல உங்களுக்கு. ஆமா, சேவையின் உடனடி பலன் குஷி ஏற்படும். ஆனா பேர் புகழ் மரியாதை மீது ஆசை வச்சீங்கன்னா கண்டிப்பா குஷி ஏற்படாது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சதுல? சரிங்க பிரதர். ஸ்லோகன் ஆமா புரிஞ்சுதுங்க பிரதர், புரிஞ்சுது. ஓகேங்க பிரதர், ஓகே, இது புரிஞ்சிச்சு. அடுத்து ஸ்லோகன் சொல்றாரு பாபா, சாந்தி தூதராகி அனைவருக்கும் சாந்தி கொடுப்பது இதுதான் உங்கள் தொழிலாகும். ஆமா, சாந்தி தூதுவராகி எல்லாருக்கும் சாந்தி கொடுக்கக்கூடியதுக்கு நீங்க நிமித்தமா இருக்கீங்க அப்படிங்கிறது, தூதுவரா இருக்கீங்க அங்க இங்கேயும். எப்ப தூதுவர்னா என்ன அர்த்தம்னா மெசஞ்சர். அப்பாவுக்கும் இந்த மனிதர்களுக்கும் இடையில ஒரு தூதுவர் போல நீங்க அப்பா கிட்ட இருந்து சாந்தி சக்தியை வாங்கி இந்த முழு உலகத்துல வாழக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் முழு இயற்கைக்குமே அமைதி சக்தியை கொடுக்கக்கூடியதுக்கு நீங்க நிமித்தமாயிருக்கீங்க. அதுதான் தூதுவர்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட காரியம் செய்யறதுக்கு நீங்க நிமித்தமாயிருக்கீங்க, அதுதான் உங்களுடைய தொழில் அப்படிங்கிறார். பிராமணர்களுடைய தொழிலே என்னது? எல்லாருக்கும் அமைதி சக்தியை கொடுக்கக்கூடியது. அதுதான் பரிஸ்தாவாகி நம்ம கொடுக்கறோம் அப்படின்றத காமிக்கிறாங்க இல்லையா? பரிஸ்தாவாகி முழு உலகத்துக்கு சக்தி கொடுக்கறோம் அப்படின்றத சொல்றாங்க இல்லையா? ஏன் பரிஸ்தாவம் மாதிரி கொடுக்கறோம் அப்படின்னா, மனதுல இருந்து சேவை செய்யறோம், மனசா சேவை செய்யறோம் இல்லையா? மனதுல இருந்து தானே சாந்தியின் சக்தியை கொடுக்கறோம். அப்ப மனம்ங்கிறது சூட்சமமான இந்திரியம் தானே. அந்த சூட்சம இந்திரியத்துல இருந்து எல்லாருக்கும் சக்தி கொடுக்கறதுனாலதான் அது சூட்சம ரூபம், சூட்சம நிலை அப்படிங்கறத சொல்றாங்க. அதுதான் பரிஸ்தா ஸ்டேஜ்னு சொல்றது. பரிஸ்தானா மனம் புத்தினால இயங்கக்கூடிய ஒரு நிலை, அவ்வளவுதான். சரி, ஆமா, ஒளி தேகம் தான். அந்த ஒளி தேகம் எப்படி இருக்குதுன்னா அந்த மனம் புத்தினால இயங்கக்கூடிய தேகமா இருக்குது. அதுக்கு இந்த சரீரம் கிடையாது. என்ன சரீரம் கிடையாது? இந்த எலும்பு சதையிலான மனம் புத்திக்கு ஏதாவது சரீரம் இருக்குதா? இல்ல இல்ல. அது போலதான் சரீரம் கிடையாது, ஆனா சூட்சுமத்துல ஒரு ரூபம் இருக்குது அப்படிங்கறது தெரியும். அந்த மனம் புத்தினாலதான வைப்ரேஷன்ஸ் உண்டாகுது, அதனாலதான் அந்த ஒளி தேகமும் உண்டாகுது. இது எல்லாருக்கும் தெரியாது. ஆமா, இந்த விஷயத்தை நீங்களா உங்களால, அதுவும் தூய்மை இருக்கணும், அவங்களாலதான் கொடுக்க முடியும். தூய்மையின் வைப்ரேஷன்ஸ் இருந்தாதான், தூய்மையின் வைப்ரேஷன்ஸ் இருந்தாதான் அந்த ஒளி தேகம் வெள்ளையா தெரியும். தூய்மையற்ற வைப்ரேஷன்ஸ் இருந்தா அந்த தேகம் எப்படி இருக்கும்? கருப்பா தெரியும். அதனாலதான் சில பேய்களை காமிக்கும் போது கருப்பா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க, வெள்ளையா இருக்கிறது மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க இல்லையா? சூட்சும தேவதைகள்லாம் வெள்ளையா இருக்கிறது மாதிரி காமிப்பாங்க தேவதைகளா இருக்கும்போது. அதுவே அசுத்த ஆத்மாக்களா இருக்கும் போது கருப்பா இருக்கிறது மாதிரி. அதுக்கு அர்த்தமா பண்றாங்க. அப்ப தெரியுது இல்லையா, இது அசுத்தமா இருக்குது, தூய்மையா இருக்குது அப்படின்னு. அதான் அந்த விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அது மனம் புத்தியின் இயக்கத்தினால, மனம் புத்தி வெளியிடக்கூடிய வைப்ரேஷன்ஸ்னால உருவாகக்கூடிய அந்த ஒளி தேகம்ன்றத புரிஞ்சுக்கோங்க. மனம் புத்தி தூய்மையா இருந்தா வெண்மையா இருக்கும், மனம் புத்தி அசுத்தமா இருந்துச்சுன்னா அது கருப்பா தெரியும். அதத்தானே முதல்ல அங்க ஜெகநாத் அப்புறம் அந்த ஸ்ரீநாத் அத பத்தி சொன்னார் இல்லையாப்பா, சரீரத்தையும் எப்படி காமிச்சிருக்காங்க ரெண்டு கோயில்லையும். அது அந்த தேவதைகளுக்கும் பொருந்தும், ஸ்தூல தேவதைகளுக்கும் பொருந்தும், இந்த சூட்சம தேவதைகளான இந்த பரிஸ்தா ஸ்டேஜுக்கும் பொருந்தும். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பாபா.